கடந்த வாரத்தில் வார்ஃபேர், போர்முனை அல்லது போர்க்களம் என்ற ஒரு தலைப்பில் பார்த்தோம். அதில் 5 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். ஒன்று பாண்டேஜ் அல்லது கட்டப்பட்ட நிலை, அல்லது சாபங்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத அன்சீன் ஃபோர்ஸஸ், கண்ணுக்கு தெரியாத கன்னிகளை குறித்து பார்த்தோம். அடுத்தது அன்சர்டனிட்டியை பார்த்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் அது உண்மையான போரா கிறிஸ்தவனுக்கு அப்படின்னா அது கிடையாது. உண்மையான போர் அது கிடையாது. அது கடந்த வாரத்திலே சொல்லியிருப்பேன். அது நம்ம அடங்காமல் திமிரு பிடிச்சி நம்ம உள்ளே போய் மாட்டிக்கின்னு அதுக்கப்புறம் ஐயோ நான் போர்க்களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள். ஆனால் உண்மையான ஒரு போர் இருக்கிறது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. தேர் இஸ் அ ரியல் வார்ஃபேர். அந்த ரியல் வார்ஃபேர்ல ஜெயிக்கிறவங்க தான் ஆண்டவர் அங்கே போகும்பொழுது வெகுமதிகளை தருகிறவராய் இருக்கிறார். அந்த ரியல் வார்ஃபேர்ல உண்மையிலே தாக்கு பிடிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு போகிறவர்கள் அநேகர் இருந்தாங்களாம். கடைசியில் யார் போவான்னு யாருக்குமே தெரியல. ஏறத்தாழ எகிப்திலிருந்து வந்தவர்கள் அநேகர் பேர் போட்டிருந்தாங்கன்னா பைபிள் பற்றி இருக்காது. இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு. ஒருவேளை மோசே கணக்கு எடுத்திருந்தானா அவன் மோசேன் புத்தகம் 5 புத்தகம் டோராவை எழுதுறதுக்கு பதில் வேற புக்கை எழுதிட்டு போயிருப்பான், நேம் லிஸ்ட்டுன்ட்டு. ஆமாம், அவன் எழுதாது நல்லது, நல்ல வேலை. அதில் இருக்கிற பேர்லாம் நம்மளாலும் குழந்தைங்க வச்சுருவாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் மொத்த பேரையும் வனாந்தரத்திலே போட்டார். தெரியுமா உங்களுக்கு? அதனால அநேகராய் இருந்தாலும் உள்ளே பிரவேசித்தது சிலராய் இருக்கிறார்கள். அப்ப ரியல் வார் ஒன்று இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமான ஒரு போர் இருக்கு, போர்க்களம் இருக்கு. அந்த போர்க்களத்துல ஜெயிச்சாதான் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? உன் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வதில் பெரிய சண்டை இருக்கு, பெரிய போர். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னவர்கள் அல்லது ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொன்ன அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது இல்லை. அவரே சொல்லிட்டார், என்னை நோக்கி கடைசியில் நீ கர்த்தாவேன்னு கூப்பிடு, இல்லை என்னன்னா கூப்பிடு, ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். யாருன்னே தெரியாதுன்றவார். யோசிச்சு பாருங்களேன், நல்லா பேசினுக்கிற ஒரு ஆள் திடீர்னு ஃபோன் எடுத்து நீங்கள் யார் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எதிரில் இருக்கிறோம் மென்டல் ஆகிட்டான்னு யோசிப்போம். அதானே? இப்போ நீங்கள் டெய்லி என் கூட பேசுகிறீங்க. இப்போ நான் டெய்லி லாசரையாவுக்கு பேசுகிறேன். திடீர்னு லாசரையா எடுத்து நீங்கள் யார் பேசுகிறீங்க எனக்கு தெரியாது வைங்க அப்படின்னா நான் யோசிப்பேன், ஐயோ ஆண்டவரே உபவாசம் போட்டு லாசரையாவுக்கு ஜோம் ஒன்று ஏதோ ஆயிடுச்சு அப்படி தானே யோசிப்போம். அப்போது யோசிச்சு பாருங்களேன், கடைசியில் ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு உள்ளே போவது கிறிஸ்தவங்களுக்கு மிகப்பெரிய போராய் இருக்கிறது. அதுவும் இக்காலத்தில் ரொம்ப பெரிய போர். 2வது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் உங்களை கொடுத்த தரிசனம் அல்லது வாக்குத்தத்தத்தின் அதை பாதுகாத்து கொள்வது மிகப்பெரிய போரா இருக்கு. டு கீப் த விஷன் ஆர் த ட்ரீம்ஸ் ஆர் த கமெண்ட்மெண்ட்ஸ், அது ஒரு மிகப்பெரிய போர். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கு. ஆண்டவர் சும்மா ஒரு பாட்டை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா அவங்க ரொம்ப நாளாக நிலைக்க முடியாது. அடுத்த பாட்டு அதை விட சூப்பராக வரும். இன்னும் டெக்னாலஜி ஏஐ பாட்டு வந்துருச்சு இப்போல்லாம். நானே பாட்டு பாடுவேன் இப்போலாம், தெரியுமா உங்களுக்கு? எதை போட்டாலும் அது ஒரு பாட்டாக வந்துடும் ஏஐயில். அப்போ எது முக்கியமானதா? வேத வசனம் தான். ஒரு வசனத்தை வைத்து தான் உன்னை ஆண்டவர் கூப்பிட்டு இருப்பார். அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருப்பார். அதை பாதுகாத்து கொள்வதில் மிகப்பெரிய போராய். 3வது ஒரு போர் இருக்கு. என்ன தெரியுமா? அவர் நம்ம அழைத்த அழைப்பை செய்வதற்கு நம்ம தடையாய் இருக்கிற போர்கள் மிகப்பெரிய போராய் இருக்கிறது. இந்த காலையில் அந்த போர்ல நிலைச்சு நிற்பதற்கும் அந்த சண்டையில ஜெயிப்பதற்கும் ஆண்டவர் வல்லமை தருகிறவராய் இருக்கிறார். அதுக்கு பலன் பத்தாது. பலன் ஒரு சண்டையில போராடணும் அப்படின்னா பலன் இருந்தா போதும். எதுக்கு? ஒரு கண்ணை தூக்கவோ அல்லது ஒரு முன்னாடி தைரியமா நெஞ்சு நிமித்தி நிற்கிறதுக்கோ பலன் வேணும். ஆனா நம்ம நெஞ்சு நிமித்தி நிறுத்தி சண்டை போடுற இடம் எதுவுமே கிடையாது. நமக்கு வல்லமை அவசியமானதாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த போரில் ஜெயிப்பதற்கு சிறிது நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த 3 போரில் நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே,
இந்த 3 போர்ல ஒருவேளை இன்றைக்கு நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை சரியா பாதுகாத்து கொள்ள முடியாத சண்டை போட்டு கொண்டு இருப்பாய் என்றால், இன்றைக்கு என் ஆண்டவர் அந்த யுத்தத்துல உன்னை ஜெயிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன்னால நிறைவேற்ற முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியலங்க, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், ஆனா என்னால் அதை நடத்த முடியல, அதுல நடக்க முடியல, நான் ஒரு அடி எடுத்து வைத்தா அங்கே நின்று விடுகிறேன் என்று நீ சொல்லுவாய் என்றால், என் ஆண்டவர் வல்லமையை கொண்டு உன்னை அதை தாண்டி அதை தகர்த்து உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல உன்னை நடத்தி செல்ல அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இல்லைங்க, நான் என்னை அழைச்சவர் பெரியவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் பெரியவர், ஆனா இன்னும் என் வாழ்க்கையில நான் சும்மாவே இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா, அந்த சும்மா இருக்கிற போற ஆண்டவர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக உன்னை ஆயத்தம் பண்ணுவதற்கு, உன்னை பயன்படுத்துவதற்கு, உன்னை போராளியாய் மாற்றுவதற்கு அவருடைய வல்லமை இந்த காலையில உன் மேல வருகிறதாய் இருக்கிறது. இந்த காலையில என் போர் இதுதாங்க ரியல் ஃபைட், இதுதான் ரியல் வார்ஃபேர், இதுதான் ரியல் பேட்டில் கிரவுண்ட். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு அவர் கொடுத்த தரிசனத்தோட எத்தனையோ ஆத்துமாக்களை கொண்டு போய் அவருடைய சமூகத்தில் நிறுத்துவதுதான் உண்மையான போர்க்களம். இந்த காலையில அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய வல்லமையை இந்த காலையில் ஆண்டவர் உங்கள் மேல தருகிறவராய் இருக்கிறார். உண்மையிலே ஆண்டவரை எனக்கு அப்படி போன்ற ஒரு வல்லமை தாங்க, என் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள ஒரு வல்லமை தாங்க என்று நீங்க கேட்பில் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில பெரிய அற்புதத்தை நீங்க உணர போறீங்க. பெரிய போர்க்களத்துல அடைப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாம் அது நம்ம மாட்டிக்கொண்டது, ஆனா ஆண்டவர் அந்த போர்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அவரே பார்த்து கொள்வார். ஆனா நீயும் நானும் போராட வேண்டிய விஷயம் வேற ஒரு விஷயம், அதை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கு. இன்றைக்கு என்னோட அந்த வல்லமை வேணுங்க, எனக்கு அந்த வல்லமை வேணுங்க, என் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள ஒரு வல்லமை வேணுங்க, அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு வல்லமை வேண்டுங்க, அவருடைய வேலையை செய்வதற்கு, ராஜ்யத்தில் ஆட்களை நிரப்புவதற்கு எனக்கு ஒரு வல்லமை வேண்டும் என்கிறவர் மாத்திரம் நீங்க அப்படியே ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க என்று கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில உங்கள் மேல அக்கினியாய் இறங்குறவராய் இருக்கிறார். இந்த காலையில் அக்கினியாய் இறங்குறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை எவ்வளவு மகத்துவமானதாய் இருக்கிறது என்பதை இந்த காலையில நம்ம உணர்கிறாய் இருக்கிறோம். இங்கிருந்து போகும்போது நம்ம ரட்சிப்பை ஒருத்தனும் தொட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வல்லமை, பெரிய அபிஷேகம் அக்கினியாய் உன் சிரசின் மீது என் ஆண்டவர் இந்த காலையில ஊற்றுகிறவராய் இருக்கார். இந்த காலையில அப்படிப்பட்ட தேவன் உன்னை என்னையும் உண்மையாய் அழைத்தவர், உண்மையாய் அழைத்தவர். ஏதோ உலகத்துல எங்கேயோ இருந்தவங்களை கூட்டிட்டு வரல, உன்னை என்னைய பேர் சொல்லி அழைத்தவர். நீ வேண்டும், அவருக்காய் வேண்டும், அவர் உன் மேல அன்பு வைத்து உன் மேல கருசனையாய் உன்னை அழைத்தவராய் இருக்கிறார். இந்த காலையில அழைத்தவர் உண்மையுள்ளவர். He will surely do it. நீ அந்த போர்ல நிக்கிறது தான் ரொம்ப முக்கியங்க. போர்ல ஜெயிக்கிறதுலாம் முக்கியம் இல்ல. நெஞ்ச நிமித்திக்கிட்டு எனக்கு வரும் எந்த காரியமா இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்ற வல்லமையோட நின்னாலே எதிரி 7 வழியா தெரிச்சு ஓடுகிறவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவராய், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேல இருக்கும் என்றால் நிச்சயமாகவே இந்த பூமியை விட்டு நம்ம போகும்பொழுது அவர் அழகான கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, முத்துக்கள் நிறைந்த கிரீடத்தை உனக்கு எனக்கும் தருவதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையான போர்ல எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான். நாங்கள் நீச மனிதர்கள். காலையில அவருடைய வார்த்தைக்குள்ள நாங்கள் போகிறோம். உங்களுடைய வார்த்தை பலமானது. ஒருவேளை சத்தியம் கேட்டோ இதுவரைக்கும் அந்த போர்ல ஜெயிக்க முடியாத, மடிந்து துவைந்து அல்லது நடக்க முடியாத அந்த எல்லா இடத்திலும் மாட்டிக்கொண்டு உண்மையான போர்ல இருப்பார்கள் என்றால் என் ஆவியானவர் மீண்டும் ஒரு விசை கரத்தை கொடுத்து உயர்த்தி எழுந்து நின்று பிசாசை வெட்கப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்மையான போரை குறித்து பார்க்க போகிற. எடுத்து வாசிக்கலாம். வேதத்திலிருந்து 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கடந்த வாரத்தில் பார்த்தோம் 5ஆம் வசனம். 4 5 வார்த்தைக்கு ஒரு கடந்த வாரம் தேவ பலனம் உள்ளதாய் இருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்த்தோம் அரண்களை நிர்மூலமாக்குவது. அரண்களை கடந்த வாரத்தில் ஒருவேளை நீங்க நிர்மூலமாக்கி இருப்பீர்கள் என்றால் இந்த வாரம் வித்தியாசமான உண்மையான போரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளால் நாங்கள் வேதம் சொல்லுகிறது 3 முக்கியமான காரியங்களை நம்ம உண்மையான போரா பார்க்கிறோம். முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? நம்ம ரட்சிப்பை பாதுகாப்பதற்கு, இந்த ரட்சிப்பை பாதுகாக்க விடாத என்ன தெரியுமா பண்ணுது? நம்மளுடைய தர்க்கங்களும் சிந்தனைகளும் வேதத்துக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. வேதத்துக்கு விரோதமா என்ன தெரியுமா? வேதம் ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு செய்யும். அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சொல்லுகிறார் என்றால் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்ளாம அதுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்த உலக பிரகாரமான போர்களை எண்ணிக்கொண்டு அதுதான் உண்மையான போர் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனா பிசாசுடைய காரியங்கள் அதல்ல, அவனுடைய டார்கெட் அதல்ல. அவனுடைய டார்கெட் ஒரு ரட்சிப்பை காலி பண்ணுவதுதான் அவனுடைய முதல் இலக்காய் இருக்கிறது. இன்றைக்கு அதை மட்டும் விட்டுறாத, அதுதான் உண்மையான போர்க்களம். அதுலதான் நம்ம அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் பின்வாங்கி விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட மாதிரியே நான் இருக்கிறேங்க, அதே அனலோட இருக்கிறேன், அதே அக்கினியோட இருக்கிறேன், நான் தொட்டா ஆண்டவர் செய்வார், நான் செபித்தா ஆண்டவர் கேட்பார் என்றால் உண்மையிலே ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். இல்லங்க, நான் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு இல்ல. என் வாழ்க்கையில ஏதோ தடுமாற்றங்கள், ஏதோ காரியங்கள், ஏதோ என் சிந்தனையில அநேக போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் எல்லாவற்றையும் இழந்து என் ரட்சிப்பை பாதுகாக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்றால் இன்றைக்கு ஆவியானவர் மீண்டும் ஒரு விசை உன் ரட்சிப்பை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரட்சிப்பை நீங்க போய் எங்கேயுமே வாங்க முடியாது. எங்கேயுமே அவர் தான் தரணும். அவர்தான் உன்னை முத்திர போடணும். அவர்தான் உன் பேரை சொல்லி அழைக்கணும். உன் பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்றால் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னா போகவே முடியாது. போகவே அங்க நீ போனா கடைசி வரைக்கும் ஜீவன் பிரியும் பொழுது உன் ரட்சிப்பு பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீயும் நான் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருப்போம். ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கும். வேதம் சொல்லுகிறது இந்த காரியத்தில் தான் பிசாசு நம்மளை காலி பண்றவனா இருக்கும். அவனுடைய தந்திரங்கள் ரொம்ப அறிவுள்ளதா இருக்கும். அவன் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தது போல அந்த போர்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெருசா வச்சுட்டு உண்மையான போர்ல நம்ம போராடாதபடி நம்மளை தூங்க வைக்கிறவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது நீங்கள் விழித்திருந்து கவனமா இருந்து என்ன பண்ணுமா? ஜெபத்தோட இருக்கணும். வேதத்துல சில காரியங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19 20 பார்க்கலாம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. ஆமா, இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? ஆனா பரிசுத்தாவியனர் வந்த உடனே நம்ம நடந்து கொள்கிறோம், நமக்கு ஏதோ பெரிய அறிவு வந்துட்ட மாதிரியும் பெரிய அறிவு வந்துட்ட மாதிரியோ, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அசுத்தமானவர்கள் மாதிரியோ, எல்லாரும் பாவிகள் மாதிரியோ நம்ம நடந்து கொள்றதுக்கு பத்தியா, அதுவே பிசாசு பண்ணுகிற ஒரு வேலை. பரிசுத்தாவியானவர் வருவார் என்றால் அவர் செய்கிற முதல் வேலை தெரியுமா? உன்னை தாழ்த்தி ஆத்துமாக்களுக்கு உன்னை சாட்சியாய் நிறுத்துவதுதான் அவருடைய வேலையாய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நமக்கு எல்லாம் தெரியும். பைபிள்ல ஏதாவது ஒரே ஒரு வசனம் தெரிஞ்சுட்டா போதும்.
சங்கீதம் 91 நல்லா தெரியும், இல்ல 23 தெரிஞ்சா போதும், பெர்க்மன்ஸ் பாட்டு 2 தெரிஞ்சா போதும். ஐயோ அவங்க பண்ற அமக்கலம் இருக்குது பாரு. என்ன தெரியுமா அவங்க நம்ம சொல்றாங்க, எனக்கு உலகத்தின் ஞானம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டாரு என்று அவர்களே எண்ணிக்கொள்ளுகிறார். இது பிசாசு செய்கிறது. அதை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, அதை அறவே அறுக்கிறவராய் இருக்கிறார். எடுத்து தொடர்ந்து வாசிருங்க. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஞானிகளை அவங்க தந்திரத்திலே பிடிச்சிருவாங்க. அவங்க தந்திரத்திலே வாசி முடிச்சிருங்க. ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஞானிகளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதா, வீணா இருக்கிறது. வீணா இருக்கிறது. நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள 24 மணி நேரம் வீட்டுல ஏஞ்சல் டிவி ஓடணும். ஒரு ஏஞ்சல் கூட இருக்க மாட்டான் வீட்டுல, எல்லாம் ஓடி போயிடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. நீ பைபிள் எடுத்து வாசித்து முழங்கால் படிட்டு அபிஷேகத்துல நிறைந்து, ஆண்டவரே என் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்காத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நடக்காது. யோசித்து கொள்ளுங்க. இந்த நாள் நம்ம இங்கிருந்து போகும்பொழுது இந்த 3 போரை பிசாசு செய்ய விடாம நம்மளை தடுத்து கொண்டே இருக்கிறான். நீ ரட்சிப்புக்காக எத்தனை நாள் ஜெபித்து கொண்டிருக்கா? என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ரட்சிப்பு அப்படியே இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு கர்ச்சீஃபை போட்டு மூடிடலாம். ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு கர்ச்சீஃபை போட்டு மூடிடலாம். மூடிடலாமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்து பிறந்த குழந்தைக்கு மேல அப்படியே போட்டு என்ன பண்ணிடலாம், மூடிடலாம். ஒரு 50 வயசு ஆளுக்கு இந்த துண்டு போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். என்றைக்கோ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வைத்துக் கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டவன் 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 என்று சொல்லிக் கொள்வது உலக ஞானமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால் நாள்தோறும் உன் உள்ளான மனிதன் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். உன் உள்ளான ஆவியானவர் உன்னை வளர்த்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருக்கணும். அது இல்லைன்னா உன் ரட்சிப்பு வெறும் சின்ன துண்டுல மூடப்பட்ட உன் சரீரமாய் இருக்கிறது. அது பார்ப்பதற்கும் அவமானமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், கேவலமா. இன்றைக்கு அநேக ஆவிக்குறை பிள்ளை அதுதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட போது எப்படி திறமா இருந்த பாஸ்டர், எப்படி இருந்த ஒரு விறக்கட்டை எரிச்ச, இன்னைக்கு இருக்கிற விறக்கட்டெல்லாம் நீ தாங்க நாசம் பண்ற. காரணம் என்னவென்றால் உன் ரட்சிப்பு உலகத்தின் ஞானத்தோடு ஒப்பிட்டு கொண்டு தர்க்கம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியனர் வந்தா அவர் எல்லா சத்தியத்திலும் வழி நடத்துவார். வேற எதுவுமே நடத்த மாட்டார். அவர் இந்த வழியில போ அந்த வழியில போன்றா கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேலையை அழகா செய்ய வைக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்ம நினைச்சு கொள்ளுகிறோம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிருவோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இருந்தா அது நல்லதும் கிடையாது. கனி கொடுக்க வேண்டியது கனியை நீங்க எந்த கனி வேணா வச்சுங்க, ஆவின் கனி வச்சுங்க, இல்ல பரிசுத்த ஆவியினுடைய கனிகளை வைத்துக் கொள்ளுங்க, எதை வேணா வைத்துக் கொள்ளுங்க. ஒண்ணுமே இல்லாத ரட்சிப்பை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றா வேதம் சொல்லுகிறது, உன்னை பார்த்து ஒரு தாளந்து கொடுத்துருன்னா தாளந்து, நீ பரிசுத்தவான் என்று ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, நீ அதை பெருகி இருக்கிறாயா, அதை வளர்த்து இருக்கிறாயா, உன் ரட்சிப்பு உன் பக்கத்தில் இருக்கிறவங்களை அனல் மூட்டுச்சா அப்படின்னு பார்க்கணும். பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுமா, சிலர் பக்கத்துலாம் போய் உட்காந்தாங்க வச்சுக்கலாம் சர்ச்சில், அவங்க பார்த்து கொண்டு நிறுத்திடுவாங்க. ஏன் கேளுங்க, இவங்க தன் என்ன பாடுறாரு அவர், இவரெல்லாம் மைக்கத்துக்கு பாட ஆரம்பிச்சிட்டாரு. உன் ரட்சிப்பை கெடுப்பது பிசாசுடைய வேலையா இருக்கு. அப்படிப்பட்டவங்க பக்கத்துல உட்காரவே உட்காராத உன் ரட்சிப்பை நாசம் பண்ணிக்காத. இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தமா எடுத்துக்கொண்டாலும் சரி, நீ பரலோகம் போக வேண்டியது, உன்னை பரலோகத்துக்கு வழி நடத்த வேண்டியது என்னுடைய வேலையா இருக்கு. அப்படி என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஆவியானவரை பார்க்க இங்க வந்திருப்பாய் என்றால் உன் ரட்சிப்பை it has to grow in itself. அது தன்னைத்தானே வளர்க்க வேண்டிய அவசியமானதா இருக்கு. சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது நம்ம கவனமாய் இருக்கணும். நீ அனலாய் இருந்தா பக்கத்துல இருக்கவன் தானா ஃபர்ஸ்ட் புகை விடணும், அடுத்து என்ன பண்ணும், புகை விடுறதுனா தெரியுமா அர்த்தம், நீ அபிஷேகமா இருக்கும்பொழுது அவன் வயிறு எரியணும். எப்படி எரியணும், புகை விடணும். ஐயோ அந்த அபிஷேகம் என் மேல வரலையே யோசிக்கணும், அந்த அக்கினி என் மேல வரவில்லையே என்று யோசிக்கணும். அதை விட்டு இது எதுக்கு சும்மா குதிச்சுனுக்குது அப்படின்னு நீ பக்கத்துல இருக்க யோசிச்சுன்னா உன் ரட்சிப்பை பிசாசு காலி பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் வரும் மொத்தமா உன் மேல இருக்கிற சத்திய ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போய் விடுவா. கடைசியில நீ எங்க திரும்ப போகவே, அழுகிற இடத்துக்கு போய் விடுவாய்.
உன் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் போய்விடும். ஆனால் ஆண்டவர் அதற்காக உன்னை என்னை பிரிக்கவே இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதல் காரியம், பிசாசு செய்கிற வேலை, அவனுடைய தந்திரங்களை நம்ம என்ன பண்ணுமா அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் சபையில் நீங்கள் வெளியெல்லாம் விட்டுருங்க. நான் ஆஃபீஸ் போனால் ஜோம் பண்ணவே முடியல. ஆஃபீஸ் போய் ஜோம் பண்ணுறதுக்கு இல்லை, ஆஃபீஸில் போனால் வேலை செய்யணும். ஆஃபீஸில் போனால் என்ன பண்ணணும்? பாஸ்டர் எனக்கு ஆஃபீஸில் ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஆஃபீஸில் போய் ஜோம் பண்ணுறதுக்கு வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணு. எதுக்கு ஆஃபீஸ் போயினுக்கிற? ஆஃபீஸில் போனால் என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும். ஆனால் சர்ச்சில் வந்து உட்காந்து பாருங்களா வேலை பார்த்துன்னு இருப்பாங்க. என்ன வேலை? கோழி மூட்டுற வேலை, சண்டை போடுற வேலை, புறம் பேசுகிற வேலை, இவங்களாம் சிந்திக்கிற வேலை. இவங்களே ஒரு கற்பனைக்குள்ளே போய் இந்த பாட்டை இப்படி பாடி இருக்கலாமோ, அவன் ஏன் அப்படி வாசிக்கிறான், அந்த ஸ்கேலில் இவங்கன்னா இல்லை. ஆவியானருக்கு அதெல்லாம் தேவையில்லை. உன் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலை. இந்த சிந்தனைகளெல்லாம் கொண்டு வருவது தான் பிசாசுடைய நேரமா பண்ணுவான். நல்ல ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பான். உன்னை தொடுவதற்காய் காத்து கொண்டிருப்பா, உன் ரட்சிப்பை மேம்படுத்துவதற்காய் காத்து கொண்டிருப்பா. ஆனா உன் சிந்தனையில இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கோட்டை விட்டுருவேன். ஒரு வாரம் போவோம், 2 வாரம் போவோம், 3 வாரம் போவோம். கடைசியில உன் ரட்சிப்பு மொத்தம் பொத்த பையாவே மாறிடும். அதுக்கப்புறம் ஆவியானவர் எவ்வளவு அபிஷேகம் ஊற்றினாலும் அது உன் வாழ்க்கையில இராமலே இருந்துடும், இருக்கவே காலியாக. காரணம் என்னென்றால் உன் சிந்தனையை சீர்குலைப்பதுதான் அவனுடைய முதல் ஆயுதமாயிருக்கு. முதல் ஆயுதமே அது. அதை மேற்கொள்வது எப்படி தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அவருடைய சமூகத்தில் வரும்போது உன் சிந்தனைகள் எல்லாவற்றையும் தூர வைத்து விட்டு. ஏன் ஆறாவது நேரத்தில் பாட்டு பாடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக ஆறாவது நேரத்தில் பாட்டே பாடக்கூடாது. ஆறாவது நேரத்தில் ஏன் பாடுறோம் தெரியுங்களா? உண்மையிலே எதுக்கு அவன் பாவம் கஷ்டப்பட்டு டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறான் ஏன் தெரியுமா? அப்பவாது நீ அதை வாசிக்கத்தை கவனித்து உன் சிந்தனையை விட்டு ஆவியானவர் அபிஷேகத்துக்குள்ள வருவாய் என்பதற்காக தான் பாடுறது. நீ வரும்போதே ஆண்டவர் என் ரட்சிப்பை இன்னைக்கு அதை முழுமை ஆக்குவார் என்று வருவாய் என்றா பாட்டு பாட வேண்டிய அவசியமே இல்லை. வரும்போது நீ அக்கினியா இருப்ப. உன் பக்கத்துல உட்கார்றவங்கள தானா நீயே என்ன பண்ணும்? கொளுத்தி விடுவாய். தானா எரியணும். உன் பக்கத்துல ஈர கட்டையா வந்து உட்கார்ந்தாலும், அது அழுகிற கட்டையா உட்கார்ந்தாலும், நீ உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அனலான ஆவியானவர் பக்கத்துல இருக்கிறவங்களையோ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரலாம். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நீயும் நானும் செய்தோமா என்பதை ஆராய்ந்து பாருங்க. பிசாசு இதுதான் உண்மையான போரா இருக்கு. இந்த போர்ல அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், அநேக போதகர்கள், அநேக அபிஷேகம் பெற்றவங்க என்ன பண்ணிடுறாங்க? விட்டு விடுகிறவர்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்யிச்சு அதெல்லாம் அப்புறம். முதல்ல இங்கவே இல்லை. இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதே நம்முடைய சிந்தனைகளை பிசாசு சீர்குலைத்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். சபை குடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்க பாருங்க, ரெண்டாவது ஒரு சொல்றா தெரியுமா? பிசாசு நம்ம ரட்சிப்பை காலி பண்ற ஒரு ரெண்டாவது ஒரு ஆயுதம். முதல் ஆயுதம் சொன்ன உன் சிந்தனையை அவன் எல்லா இடத்துலையும் அலைய விட்டு உன் ரட்சிப்பை விட்டுருவான், அதுல ஓட்டையை போட்டு விட்டுருவான். ரெண்டாவது என்ன நம்ம பண்ணுவான்? இங்க வந்தா தலைவலிக்கிறது. சிலர்லாம் இங்க வந்த பிறகுதான் தலைவலிக்கும், வயிறு வலிக்கும், ஃபோன் அடிக்கும், எல்லாமே அடிக்கும். அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு நம்ம கிறிஸ்தவங்க காட்டுற ஒரே எப்படி சொல்றது, போர் ஆண்டர்கிட்ட காட்டுற ஒரே ஒரு மன கஷ்டம் தெரியுமா? ஆண்டர் எதனா பண்ணலன்னா எங்கே வரமாட்டான். அது அவரு பண்றது இல்லை, அது மிகப்பெரிய போர். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம சர்ச்சிலே வரால. ஒருவேளை அவங்க விடுமுறைக்கு போய் வேற இடத்துல ஆராதனைக்கு போய்க்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நான் தவிர சொல்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இல்லாமல் வீட்டில் தூங்குறவங்களை யோசிச்சு பாருங்களேன், அவங்க அந்த போரில் ஜெயிக்கவே முடியலை. பிசாசு எப்படி காலி பண்றான் பாருங்க. அவங்க இன்னைக்கு வந்திருந்தா ஆவியானவர்களை தொட்டிருப்பா, அவங்களுடைய ரட்சிப்பு மேம்பட்டிருக்கும். அவங்க இன்னும் ரட்சிப்பின் மேல முழுமையாய் வளர்த்து கொண்டு அபிஷேகத்துல இங்கிருந்து போய் உலகத்துல உண்மையான போர்க்களத்துல ஜெயித்து நிற்கிறவர்களாய் மாற்றி இருப்பார். ஆனா வர விடாம அவன் என்ன பண்றான்? நீ ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலன்னு வச்சிங்களேன், அது பிரச்சனை இல்லை. பிசாசு உனக்கு எதிராக பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன பிளான் பண்றானோ நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அதுக்கு இடம் கொடுத்துருவோம்.
நம்ம வேலை ஒரே ஒரு வேலை தான். அதுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லைட்டாக இடம் கொடுத்துருவோம். இடம் கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுவான், ஒரு வாரன்றது ஒரு 2 வாரம் ஆகும், 2 வாரம் 3 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் திருவிருந்த ஆராதனைக்கு மாத்திரம் போதும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும், திருவிருந்த ஆராதனைக்கு என்ன பண்ணுவான், நான் முதல் வாரத்தில் திருவிருந்த ஆராதனை கொடுக்கறத கட் பண்ணிடணும். என்னைக்கு டைம் எடுக்குதோ அன்னைக்கு கொடுத்துடணும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவாங்கன்னு. இப்போ திடீர்னு ஓகே இந்த 4வது வாரம் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதம் முடிவு பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. ஐயோ இந்த மாதம் திருவிருந்து, இது திருவிருந்து எடுப்பது அவசியம், வேத சட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நாள் மாத்திரம் வந்தால் பரலோகம் போயிடும், ரட்சிப்பு காத்துக்கொள்வோன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ சபை கூடுகிறத பிசாசு தடுக்கிறவனாயிருக்கிறான். அவன் ஏன் தெரியுமா, இங்கே வரும்போது என்ன தெரியுமா நடக்கும், உன்னை அறியாமல நீ கரம் தட்டுவேன். இங்க வரும்போது உனக்கு தெரியாமல் என்ன தெரியுமா பண்ணுவ, சப்கான்சியஸா ஆவியானவர் உன்னை கைத்தட்ட வைப்பா, சப்கான்சியஸா ஆவியானவர் உன் வாயில அந்த வார்த்தையை போட்டு பாட வைப்பா, சப்கான்சியஸா நீ அல்லேலூயா சொல்லுவ, சப்கான்சியஸா நீ ஸ்தோத்திரம் சொல்லுவ. இதை தடுப்பதற்கு உன்னை சர்ச்சுக்கு வராமல் நிறுத்தணும். நிறுத்திட்டா நீ என்ன பண்ணுவ, வீட்டில் உட்காந்துன நல்லா தூங்குவேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரலாம் கூட யூடியூப்ல பார்ப்பேன். யூடியூப் பரலோகம் போவாது. நீங்க கேட்கலாம், அப்போ நீங்கள் எங்க யூடியூப் போறீங்க, பாவம் வராது அப்படின்னா இப்போ ரட்சிக்கப்பட்டோம் தான் போடுறேன். யூடியூபு சபை கூடுகிறத நம்ம விடவே கூடாது. அங்கதான் வைக்கிறான் பாருங்க. நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர விடாம தடுக்கிறதுக்கு அதை விட பெரிய பிளானோட வருவான் அவன். அதோட பெரிய பிளானோட வரும். பெரிய பிளான்ல வந்து சிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஐயோ என்னுடைய சண்டை எங்க தரமா இருக்குது, சர்ச்சுக்கு வர முடியாத கட்டுகளா இருக்குது. கட்டை நீயா இடம் கொடுப்ப, அப்புறம் அவன் மேல குறை சொல்லுவேன். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளு, நீ சபை கூடுகிறத விட்டு விடவே கூடாது. விட்டுட்டேன் அப்படின்னா உன் ரட்சிப்பு எங்கேயோ பலனற்று போய்விடும். அது அப்படியே குன்ற ஆரம்பிச்சிடும். நாளுக்கு நாள் உன் வாயில சோத்திரமே வராம நின்றும். அதுக்கப்புறம் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை ரட்சியம்னா நீ யாருன்னே தெரியாதுன்றுவார். 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். மனுஷருக்கு நேருகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இங்க பாருங்களேன், சோதனை என்ன இருக்கு, விக்கிர ஆராதனை என்ன இருக்கு. இப்ப முந்தின வசனம் என்ன சொல்லுது, திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன், அது என்ன சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி. நேத்திரமா பிசாசுடைய தந்திரம், முதல் தந்திரம் ஒரு ரட்சிப்பை காலி பண்றது. அவன் என்ன பண்ணுவான், உனக்கு நீயா நினைத்து கொள்ளுவ உன்னால ஆலயத்துக்கு வர முடியல, நீயா நினைத்து கொள்ளுவ நீ பலவீனமாய் இருக்கிற, நீயா நினைத்து கொள்ளுவ எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு, அதனாலதான் என்னால இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோதனையா நினைச்சு கொண்டிருப்ப. கடைசியில் நினைத்திரம் ஆயிடும், நீ எதை முதலிடமாய் வைக்கிறாயோ அது விக்கிரகமாய் மாறிவிடும். அது விக்கிரகமா. அதனால ஆண்டு சொல்ற, எப்பா நீ விக்கிரகத்தை விட்டு விலகு. அதுதான் உன் வாழ்க்கையில பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம ஆராதிக்க முடியாம அபிஷேகத்துல நிறைய முடியாம தடையா இருக்கிறது அப்படின்னா தடையை நீ எடுக்கணும், இல்ல உடைக்கணும். தடை எடுக்கணும், இல்லைன்னா வேத வசனம் சமுட்டியை போல இருக்கும், இருக்கிற இடம் தெரியாம அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் நாசமாக்கணும். காரணம் என்றால் அது உன்னை கரம் பிடித்து கண்மலை மேல நிறுத்துகிறதா இருக்கிற. இன்றைக்கு ரட்சிப்புல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை என்னமா, எப்பவுமே they start to complain. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அது விக்கிரகமாவே மாறிவிடும். எங்கெங்க ஞாயிற்றுக்கிழமை போனாதாங்க நல்ல சம்பளம் கொடுக்குறான், கடைசியில பணம் உன் வாழ்க்கையில விக்கிரகமாய் மாறிவிடும். இயேசு உன்னை விட்டு, உன் ரட்சிப்பு உன்னை விட்டு விலகி போய்விடும். நீ விட்டுருவ, கொடுத்த ரட்சிப்பு என்ன பண்ணிடுவ. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க அதாங்க பிரச்சனை, பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பணத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார், குடும்பங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எல்லா உலக காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லுவதெல்லாம் தெரியுமாங்க, எவ்வளோ பிரச்சனை பாஸ்டர், யூ ஸ்டாண்ட் இன் மை ஷூஸ் பாஸ்டர். நான் உங்கள் ஷூல நிற்பேன், மற்றவங்க ஷூல நிற்பேன். ஏன் தெரியுமா, உன் ஷூ எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. புதைக்கும் போது அந்த ஷூ எடுத்து தூக்கி போட்டு தான் போய்ப்போம். அப்படி என்றா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு. 3வது காரியம்,
விக்கிரத்துக்கு இடம் கொடுத்துறாத. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நாங்க எதுவும் இந்து கோயிலுக்கெல்லாம் போறதே இல்லை. இந்து கோயில விக்கிரகமே இல்லை. இந்து கோயில்ல முதல்ல அதை தெரிஞ்சுங்க, அது அழகான ஒரு சிற்பியோட கை வேலை. அதை எவனோ அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஏதோ கை கால் முளைச்ச மாதிரியும் அதுக்கு வாய் வச்ச மாதிரியும் நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். அது ஒரு சிற்பியோட கை வேலை. இப்போ நீங்கள் தான் வீட்டில் பசங்க படம் வரையுதா இல்லையா, புக்கில் வரையுதா? அப்போ வரையக்கூடாதுல்ல, ஏன்னா அது விக்கிரகம் இல்லை. அது விக்கிரகம் அல்ல. நீ ஆண்டவருக்கு நிகராய் வைக்கிற எல்லா காரியமும் விக்கிரகமாய் மாறி. இன்றைக்கு உன் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள தடையா இருக்கிறது தான் போரா இருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் முதலிடும். ஆனா உன் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள அதுக்கு தடையா இருக்கிற காரியங்களை உடைத்து விட்டு நீ என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறாயோ, என்றைக்கு ஆண்டவருக்காக ஜீவிப்பேன் என்று நினைக்கிறாயோ, என்னை தடை செய்கிற காரியங்களை நான் உதறி தள்ளி விட்டு நான் அவருக்காக நிற்பேன் நினைக்கிறையோ, அன்னைக்கு உன் ரட்சிப்பு தானா உன் தலை மேல ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறவராயிரு. சங்கீதக்காரன் சொல்றான், என் கொம்பை உயர்த்துங்கள். என்ன கொம்பு? ரட்சிப்பு தான். அந்த கொம்பு நிற்கும் போது தெரியணும், அப்ப பிசாசு நடுங்குவோம். ஆனா நம்ம இடத்துல அவன் பண்ணா அந்த கொம்பு மேலேயே கட்சிப்பை போட்டு மூடுறோம். ரட்சிப்புக்கே கட்சிப்பை போட்டு மூட்டு அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு வந்த பிறகு எடுத்து காட்டுறோம், நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அவனுக்கு தெரியும் நீ என்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட, நீ எதுக்கு முதலிடம் கொடுத்தாய். ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் நீங்களே குறித்துருவோம். ஆண்டரெல்லாம் குறிச்சு கொடுக்க மாட்டார். ஆண்டர் என்னைக்காவது மகனே 3 to 4 ஏன் டைம் ஜோம் ஒன்று அப்படின்னு யாருக்கா சொன்னாரா? நம்ம வாக்கு குத்துறோம், ஆண்டவரே 3 மணிக்கு எழுந்து அதிகாலையில் ஜெபிக்கிறேன். 3 நாள் ஜெபிப்போம், 4வது நாள் கொட்டை விட்டு தூங்குவோம். ஆண்டவரே என் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமா இருக்கட்டும். அவர் கேட்டாரா? கேட்கல. இல்லை, நீ ஏன் நேரத்தை குறிச்சா நீ எழுந்து ஜோம் பண்ண வேண்டியணும். பிசாசு அந்த நேரத்தை காலி பண்றதுக்காகவே மற்ற காரியத்தை விக்கிரகமாய் கொண்டு வந்து வைத்து விடுவான். நான் சொல்லுகிற சத்தியம் ஒருவேளை கடினமாய் இருந்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீ பரலோகம் போனா ரட்சிப்பு இல்லாம போகவே வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. பரிசுத்தாவியானவர் அழைத்து கொண்டு செல்வார் என்றால் கிடையாது. வேதம் சொல்லுகிற பரிசுத்தாவியானவர் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். He will remind everything that what God has said in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையில வேத வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார், சத்தியத்துல நடத்துகிறவராய் இருக்கிறார். பரலோகம் கூட்டு போறது ஒரு ரட்சிப்பு மாத்திரம் தான், வேற எதுவுமே. நீங்க கேட்கலாம், என்னங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு தான் வேணும், நமக்கு தான். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, நீ விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்காத. காரணம் இன்னைக்கு பார்த்தது போல முதல்ல உன் சிந்தனைக்கு இடம் கொடுக்காத, அது உன் ரட்சிப்பை காலி பண்ணிடும். சர்ச்சைக்கு வராம இருக்காத, அதுவும் ஒரு ரட்சிப்பை காலி பண்ணிடும். 3வது நம்ம பார்த்தோம், உன் விக்கிரகத்துக்கு ஆண்டருக்கு நிகராக எதையும் வச்சிடாத, எதையுமே வைக்காத. சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஆண்டவர் முக்கியமா, மனைவி முக்கியமா, புருஷன் முக்கியமான, மனைவி புருஷன் தான் முக்கியம். ஏன் கேளுங்க, உடனே வேத வசனம் வருவான், நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கீங்க, பாதியை விட்டு நரகத்துல போட. ஒரே மாம்சம் வேதம் தானே சொல்லுது. திருமணமாகும் பொழுது நீங்க இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆனா ஆத்மா 2 இல்ல, ஆத்மா 2 தானே இருக்குது. ஒரு ஆத்மா பரலோகம் போகும். வேதம் அதான் சொல்லுது, கடைசி காலத்தில் எக்கால் சத்தம் துடிக்கும் பொழுது வேலை செஞ்சு கொண்டிருக்கவன் ஒருவன் போவான், ஒருத்தன். அப்ப யார் போவா, யார் வீட்டில் இருப்பான்னு பாத்துங்க. நீ போனோம்னா உன் ரட்சிப்பை நீ தான் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம், வேற எவனுமே பண்ண முடியாது. இந்த போர்ல நீ ஜெயிக்க வேண்டியது அவசியமானதா இருக்கு. நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லுகிறான், 15:26 வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்கு. எதுனா நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு இருப்பது, நீ சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு நினைத்து கொண்டிருப்பது, அல்லது நீ எங்கன்னா ஒரு இடத்துல விக்கிரகமா வைத்துக் கொள்வது, அல்லது ஆண்டருக்கு நிகரா எல்லா பொருளையும் வைத்துக் கொள்வது, இந்த உலக காரியங்களை வைத்துக் கொள்வது, அதற்காய் ஓடுவது, அதை சம்பாதித்து எப்படியாவது உலகத்துல சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணுவது, அல்லது நான் நல்ல மேதையா படிச்சு டிகிரி வாங்கணும் என்று யோசிப்பது, இதெல்லாம் ஆண்டருக்கு அருவருப்பானது. அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு சொல்ல, படிக்கணும் அவசியம்தான். ஆனா அதை விட மேலானது, வாசி முடிச்சிருங்க, சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். வேத வசனம் சுத்தமானதா இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா இன்பமா இருக்குமா.
இன்னைக்கு அநேக படிக்காத ஆட்களே அபிஷேகத்தில் நிறைந்து ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுகிறாங்க. படித்தவங்க அதை விட்டு விடுகிறவர்களாக இருக்காங்க. காரணம் தெரியுமா? இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மூலம் வந்துடும். வேதத்தில் ஆவியானவரே கேள்வி கேட்குறவங்களா இருப்பாங்க. அப்போ இன்றைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளு, உன் வாழ்க்கையில முதல் உண்மையான போர் எங்க தெரியுமா தொடங்குது? உன் ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள்ள. காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் உன் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. சிந்தனையில போராட்டம், கண்ணில் பார்க்கறதுக்கெல்லாம் போராட்டம். தெரியுமா உங்களுக்கு? கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் போராட்டம் இருக்கும். பிசாசு அதெல்லாம் அழகாக கொண்டு வந்து படமாக காட்டுவோம். இந்த ஃபேருக்கெல்லாம் போனீங்க வச்சுங்களேன், ஃபேர்னா தமிழ்லன்னா பொருட்காட்சிக்கெல்லாம் போனீங்க வச்சுங்களேன், அங்கே இருக்கிற பொருளெல்லாம் அவங்க கண்ணுக்கிட்ட கொண்டு காட்டுவாங்க. நீங்கள் ஒரு வேளை எதாவது பெரிய கடைக்கு போனால் கூட, இப்போலாம் முதல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ எதாவது கடைக்கு போனால் கூட நீங்கள் உங்களுக்கு அந்த பொருள் தேவையே படாது. ஆனால் அந்த பொருள் வேணுமா வேணுமா வேணுமான்னு பின்னாடியே ஒருத்தன் கொண்டாந்து உங்கள் தள்ள கட்ட பார்ப்பான். நம்ம இடத்துல நம்ம பண்ணுறோம், வாங்கிடுவோம். வீட்டுக்கு கட்டின வந்த பிறகு தான் தெரியும் அந்த பொருள் நமக்கும் தேவைப்படாது, குடும்பத்துக்கும் தேவைப்படாது. சரி எடுத்து காணிக்கைப்பட்டில் போட்டாலும் சர்ச்சுக்கும் தேவைப்படாது. கடைசியில் அது இஎம்ஐயில் வாங்கி அங்கே போய் மாட்டிக்குவோம். அப்போ ஒன்னதான் தெரிஞ்சுக்க, பிசாசு உன் கண்ணில் தெரிகிற இமேஜினேஷன், உன் சிந்தனைகளை அடிமைப்படுத்துவது தான், அதை ஜெயிப்பது தான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கு. இன்றைக்கு உன் ரட்சிப்பை காலி பண்றது தான் அவன் வேலை. அதை ஜெயித்து நிற்பதுக்கு வல்லமை அவசியமானதாக இருக்கு. இதுதான் சொன்னது. ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து, நீங்க எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துங்க சொல்லுங்க? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து கை தூக்குங்க. ஏன்னா அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சாரு? மனுஷன் அப்பத்தினால வாழ்வதில்ல, தேவனுடைய. அவருக்கு அடுத்தது இதை சொல்லி எவனா ஜெயிச்சானா பைபிள்ல? வாய்ப்பே இல்லை. வல்லமை அவசியமானதாக இருக்கிறது. வல்லமை பெற்றுக்கொள்ளதான் உன் ரட்சிப்பை நீ பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா பாதுகாத்துக் கொள்ளவே முடியாது. அந்த வல்லமை அக்கினியாய் இறங்கணும். அபிஷேகம் என்பது முதல் படி. இரண்டாவது, அக்கினி உன் சிரசின் மேல இருக்கும். அதுதான் உன்னை பரலோகத்துக்கு அக்கினி ரதத்துல அழைத்து செல்லுகிறதா இருக்கிறது. கடைசியான ஒரு காரியத்தை அதிலேயே வாசம் முடிச்சிடலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் ராஜா சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். இங்க பாருங்களேன், இந்த ரகசியத்தை யார் புரிஞ்சுக்கிட்டா? ராஜா புரிஞ்சுக்கினான். தானியேலுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். தானியேலுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு தான் அவசியமானது. தானியேலை ரட்சித்தவர் தான் உண்மையான ரட்சிப்பு என்பதை நேபுகாத்நேசார் புரிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும். அவருடைய கிரியைகள் என்னவா? சத்தியமும் சத்தியமானவைகளாயிருக்கு. நீ உன் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு வாயிரு என்றா, உன் ரட்சிப்பை சேஃப்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்வாய் என்றா, அவருடைய வழிகள்லாம் எப்படி இருக்குமா? உன் வாழ்க்கையில சத்தியமானதாக இருக்கிறது. அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அவன் சொல்றான் பாருங்க, இந்த தேவனுக்கு விரோதமா யார் ஏஞ்சாலோ அவனை தாழ்த்துறதுக்கு, அவனை நிர்மூலமாக்குன்னு உலகத்தின் ராஜா எழுதுகிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பல பேரு அந்த ரட்சிப்பை கோட்டை விட்டுட்டு அதை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், அவர் எப்படி சத்தியத்துல நடத்துவார், அவர் நம்புகிறவர்களை ஒருபொழுது கைவிட மாட்டார் என்ற அந்த பேசிக் இதுவே தெரியாத நம்ம அமைதியில உட்காந்துக்கிட்டு. இன்றைக்கு ஒருவேளை நீ ரட்சிப்ப எங்கேயாவது ஸ்லோ டவுன் பண்ணிட்ட, இல்லை வளர விடாம நீ அங்க அப்ப பெற்றுக்கொண்ட மாதிரி இன்னைக்கு வச்சிருக்கிற அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்காது. தினந்தோறும் வளரணும், தினந்தோறும் வளரணும், தினந்தோறும் வளரணும். முழுமையாய் உன்னை மூடுகிற அளவுக்கு ரட்சிப்பை வளர்க்க வேண்டியது. இந்த காலையில முதல் போர் ரட்சிப்பாய் இருக்கிற. இரண்டாவது ஒரு போர் இருக்கு. என்ன தெரியுமாங்க? உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அல்ல ட்ரீமு, விஷனு, உங்களுக்கு தரிசனம், அதை காலி பண்றது தான் அவனுடைய. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் முதல் போர் உங்க ரட்சிப்பை காலி பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், அதை லைட்டா ஷேக் பண்ணிட்டா நீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துல நடக்க மாட்டீங்க. வாக்கு தத்துவத்துல இஸ்ரேல் ஜனத்துக்கு அப்ப தொடர்ந்து அவன் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில எத்தனை பேர் போனாங்க நமக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு சொன்னான், அது பாரு அங்க நல்லா காடை கிடைச்சிடா, கறி கிடைச்சிடா. அவன் நினைச்சு எனக்கு கறி தின்னாதான் நடந்து போக முடியும் வனாந்திரத்துல. யாரு? முட்டா பசங்க. நம்ம கூட நினைச்சுக்கிறோம், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி கொடுத்தாதான் ஆண்டவரே சர்ச்சுக்கு வருவேன். வாய்ப்பே இல்லை, சாப்பிட முடியாம பண்ணுவாரு, தொண்டையில மாட்டிக்கும்.
எது எலும்பு ஊற்றலாம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இவங்க அழைத்த தரிசனம் எங்க கூட்டு போறாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமா தரனாரு. சுதந்திரம்னா என்ன தெரியுமா? நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்ப நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க. எத்தனை பேர் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மம்மி கேன் ஐ கம் ப்ளீஸ் லெட் மீ தி டேட் அப்படின்னு சொல்றீங்க? அம்மா நான் வரட்டுமா உங்க வீட்டுக்கு, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு எத்தனை பேர் அம்மா வீட்டுக்கு போறீங்க? திடீர்னு கவுத்தட்டை அது பார்த்தா வாசல் என்ன இருக்கும், என்னம்மா வந்துட்டேன், சும்மா ஜாலியா வந்தேன். அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் தர்றேன்னாரு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு. ஆனா இவங்க வழியில இருக்கிறது எல்லாத்தையும் பாட்டு தரிசனத்தை கோட்டை விட்டுட்டாங்க. நம்ம எங்க போனோம்? வீட்டுக்கு போனோமா? எங்க போனோம்? பரலோகம் போனோம். அதுதான் நம்ம வேலை. இங்க ரட்சிப்பை காலி பண்ணிட்டு அவன் என்ன பண்றான்? பரலோகனே ஒண்ணு இல்லை, நீ கவலைப்படாத. ஆபிரகாம் மடியில இருந்தபோது அந்த ஐஸ்வர்வான் கேட்டான், லாசரை ஒரே ஒரு முறை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. எதுக்கு? செத்தவன் எவனாவது போய் உயிரோட சொன்னாதான் என் அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்க. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பிசாசு பரலோகத்துக்கு கூட்டு போகாம அந்த கோல, அந்த கனவை, அந்த ட்ரீமை காலி பண்றதுதான் அவனுடைய வேலை. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 37 வசனத்தை வாசிக்கலாம். மாயை பாராதபடி, மாயை பாராதபடி நீரின் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அவன் பண்ணுவா, டிஸ்டினியை காட்டாத, டிஸ்டினியை பார்க்க முடியாம உன் கண்களை இருக்கிறதெல்லாத்தையும் மேலே அலைய வச்சு உன்னுடைய டிஸ்டினியே காலி பண்ணி மாத்திருவான். மாத்தி வேற வழியில கூட்டு போய் அவன் பக்கத்துல எடுத்துட்டு போயிடுவான். அதுதான் அவனுடைய பிளான் நம்பர் 2. அவனுடைய திட்டம் 2 என்ன தெரியுமா? நீங்க செல்ல வேண்டிய இடத்துல செல்ல முடியாம தடுப்பு. ஒன்றும் இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கிறோம். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருடைய திட்டம், உன்னை பெருக பண்ணுவதே நீ சுகமா இருப்பதே அவருடைய சித்தம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவதே. இன்னமும் நம்ம எத்தனை பேர் வாளாவே இருக்கிறோம், எத்தனை பேர் கீழே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களோட ராஜாக்களோட உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை தலையா வைக்கிறன்றாரு, உன்னை விளக்கா மாத்திரன்றாரு, நீ வழிகாட்டுகிற வாரா மாத்திரன்றாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு நம்மளை கூப்பிட்டாரோ, எங்க நம்மளை போ சொல்றாரோ, என்ன டார்கெட் வைத்திருக்கிறாரோ அதை கோட்டை பண்ணி அதை காலி பண்றதுதான் அவனுடைய வேலையா இருக்கு. அவருடைய தந்திரமே அதுதான். நீ ரட்சிப்ப முதல் பிளான்லயே விழுந்துட்டேன்னு வச்சுக்க, 2வது பிளான் அவனுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சிலலாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாசம் சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட திட்டம் என்ன? தெரியல பிரதர். ஏன் தெரியல? உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் எப்பயும் ஒரு விஷயத்தை மாற்ற மாட்டார். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எண்ணி 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 நேர்த்தியாய் அழகாய் கண்மணியை போல உன்னை பாதுகாத்து செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறவர். ஆனா நம்ம என்ன சொல்லலாம்? தெரியல பிரதர். சரி, உங்க வாழ்க்கையில என்னதாங்க பண்ண போறீங்க? தெரியல பிரதர். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரட்சிப்பை கோட்டை விட்டுறோம். 2வது தரிசனத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து அவன் அகற்றி விடுகிறவனா இருக்கிறான். அதை பார்க்க முடியாத குருடனா மாத்தி விடுறான். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்காங்க? குருடனாகவே. they live like blind. காரணம் என்னன்னா, அவங்க மாயையான காரியங்களை பார்த்து கொண்டிருக்காங்க. வேதம் சொல்கிறது, மாயையை பாராதபடி என்ன பண்ணுமா? அவருடைய வழிகளை உயர்த்த வேண்டியது அவசியமானதா இருக்கு. அது இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளை சாலமோன் சொல்லுகிறார், 29:18 வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இங்க பாருங்களேன், அடுத்து ஒரு படின திரும்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. தீர்க்க தரிசனம் உடனே போய் தீர்க்க தரிசிக்கிட்ட கேட்கறது கிளி ஜோசியம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் எங்கன்னா தீர்க்க தரிசி வந்துட்டாங்கன்னா போதும். இப்போ ஒன்றில் இங்கே ஒரு தீர்க்கதரிசி கூட்டின்னு வந்துட்டோம் வச்சிங்களேன், இங்கே வந்து அந்த கேட் வரைக்கும் லைன் நிற்கும். கேட் வரைக்கும். ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும் நான் இல்லைன்னு சொல்ல. அவர் சொல்லுவார், அருமையான சகோதரியே நீ பரலோகம் போக மாட்டாய் அப்படின்னு நடந்துருவோன்னு நண்பறேன். நான் இனிமேல் எந்த தீர்க்கதரிசி தான் முதல்ல சொல்லுவேன், நீ செய்த கிரியைகள் பாவமாக இருப்பதனால நீ சாகவே சாவாய் அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்னா. தீர்க்கதரிசனம் என்பது ஆண்டுடைய வார்த்தை. அதை காத்து கொள்ளுகிறவன் தான் என்ன வாங்குறானா? பாக்கியவனா.
ஆனா பிசாசு என்னத்துல பண்ணுவான், அந்த டார்கெட்டை காலி பண்ணிடுவான். வேத வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளவே முடியாத மாதிரி பண்ணிடுவான். யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல இருக்கிற இந்த வாலிப பசங்களா இருந்தாலும் சரி, நம்மளும் வாலிப பசங்களா இருந்தாலும் தாண்டி வந்தோம், புதுசா வந்த எல்லா சினிமா பாட்டும் தெரியும். 150 சங்கீதத்தை பிரிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னா தெரியாது. ஊரு அதை சொல்லுங்க. உலக இந்த புதுசா வந்து பாருங்க, எல்லா சினிமா பாட்டும் ஊரு அடி பிசுறு தட்டாம அழகா பாடுவாங்க. ஒரு பாட்டு புக் இல்லாம ஒரு பாட்டு பார்த்தா அப்படி காணிக்க பாட்டுன்னா அப்பதான் போன்ல தேடி நிற்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எங்க சிந்தனை இல்லை, இதெல்லாம் பிசாசு காலி பண்றது. ஏன் தெரியுமா? வேத வசனத்தை உன் இருதயத்துல வைத்தால் உன் வேத வசனம் உன்னை ரட்சித்து உன் லக்கை கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற பயத்துல அதை காலி பண்றதுதான் அவனுடைய வேலையா இருக்கு. சிலெல்லாம் ஜெபம் பண்ண சொன்னாங்க வச்சுங்களேன், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், சத்தியமா நீ தோத்துருவ. அதனால தான் தோத்திரம் தோத்திரம் சொல்லுகிறேன். தோத்திரம்னு அர்த்தம் தெரியுமா? தோத்துருவோன்னு நீயே ஒத்துக்கிற. ஸ்தோத்திரம் அப்படின்னே வரமாட்டாங்க. அலிலுயா அலிலுயா அலிலுயான்னு 1/2 மணி நேரம் போடுவாங்க. அப்படின்னா ஆளே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சிலர்லாம் பிரசங்கம் பண்ண விட்டா கூட, நானும் இப்பெல்லாம் பண்றது இல்லை, அப்பெல்லாம் பிரசங்கம் பண்ண யாராவது வந்துட்டாங்கன்னா பேப்பர் பண்ண எடுத்து வச்சுக்கேன், எத்தனை அலிலுயா போட்டாங்க, எத்தனை ஆமீன் போட்டாங்க, எத்தனை தோத்திரம் போட்டாங்கன்னு பார்த்துக்குவேன். ஏன்னா டைமை ஓட்டுவாங்க. கதை அது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சத்தியம் உனக்குள்ள இருக்கும் என்றால் வேத வசனம் பொங்கி நீ ஜெபிக்கும் போது வார்த்தையினால எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவராய. சிலலாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா வேத வசனம் அப்படியே கொட்டணும், அருவி மாதிரி. தாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா. எங்கேயோ பிசாசு உன்னை இலக்க நாசம் பண்ணிட்டான். வேத வசனம் உன் இருதயத்துல வைக்காம அவன் எடுத்துட்டான். உன்னுடைய காரியம், உன்னுடைய கண்ணு, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய நினைவுகளில் வேத வசனத்தை வைக்க முடியாத அளவுக்கு அவன் காலி பண்ணிட்டான். எனக்கு தெரியும் பாஸ்டர், என்ன தெரியும்? சங்கீதம் 23. யாரெல்லாம் 119 சங்கீதம் ஃபுல்லா இங்க சொல்றீங்களோ பரலோகம் இன்னைக்கு அனுப்புறேன் வாங்க. யாரா சொல்லுவீங்க? வாய்ப்பே இல்லை. ஈஸியானது 123 சங்கீதம். 1 சங்கீதம், அதுவும் பாஸ்டர் 91 எத்தனை வசனங்கள் தெரியுமா? அது ஃபுல்லா சொல்லுவேன். 2ஆம் கிளாஸ் இது சண்டே கிளாஸ் போற பசங்க சொல்லிட்டு போகுது. உன்னமோ நம்ம இடத்துலமா 40 வருஷம் விசுவாசி 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிலேயே 1008 பிழையோட வாசிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய லக்கு வேத வசனம் உன் வாழ்க்கையில இருந்தா வேத வசனம் ஜெயிக்கும் என்பதை அவன் அறிந்து கொண்டபடினால அதை உன் வாழ்க்கையில போரா எடுத்து காலி பண்ணி கொண்டே இருக்கிறான். நீ ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட வேத வசனம் உன் இருதயத்துல இல்லை அப்படின்னா நான் ஒன்று சொல்றேன், சோறு கூட தின்னாது, உட்காந்து வேத வசனத்தை வாசி, மனப்பாடம் பண்ணு, தப்பே கிடையாது. சில பசங்க தெரியுமா பார்த்து படிச்ச உடனே மண்டையில் வச்சுக்குவாங்க. சில பசங்க எப்படி தெரியுமா மனப்பாடம் பண்ணி தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவாங்க. எனக்கு கவலை இல்லை, நீ பரலோகம் போனா போதும், நீ மனப்பாடம் பண்ணுவியோ இல்லை உள்ள சிந்தனையில எழுதி கொள்ளுவியோ, இருதய பலகையில வேத வசனத்தை எழுதி கொள்ளுவியோ, அது எனக்கு தெரியாது. ஆனா வேத வசனம் இல்லைன்னா அதை காலி பண்றது தான் அவனுடைய வேலையா இருக்கு. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெபிக்கவே தெரியாது. உடனே சொல்றாங்க, ஏசுநாதர் அப்படியே ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு, ஏசுநாதர் எப்படி ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு, அதுவே தெரியாது ஃபுல்லா. எத்தனை பேருக்கு ஃபுல்லா தெரியும்? கை தூக்குங்க, முன்னாடி வந்து சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு பரமண்டலத்துல பரலோக ஃபாதரே அப்படின்ற ஜெபம் எத்தனை பேருக்கு ஃபுல்லா தெரியும்? பரவாயில்ல, வாமா, கூட மாட்டேன், கவலைப்படாத. ஏன் தெரியுமா? அவர் ஒரு உதாரணம் சொன்னார். எதெல்லாம் கோட் பண்ணிக்க வேண்டும், யாருக்கு மகிமைப்படுத்தணும், என்னெல்லாம் நன்றி சொல்லணும், எதுக்காக எதெல்லாம் உள்ள ஜபத்துக்குள்ள வரணும்னு ஒரு லைன் அழகா சொன்னார். அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆளுங்க ஜப குறிப்புக்கு ஜபம் பண்ண குத்துறாங்க வச்சுங்களேன், ஐயோ பாவம், நாங்க படுவோம் பாருங்க, உபவாசிச்சேன் நைட்டு ஜபம் பார்த்து அமாவாசை ஜபத்துல இவங்க இங்க ஜபம் பண்ணி ஆரம்பிச்சு கடைசியில் ட்ரம்புக்கு ஜபம் பண்ணி முடிப்பாங்க. ஜப குறிப்பு என்ன? ரட்சிப்புக்காக. யார் ரட்சிப்பு? உன் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண கொடுத்துருப்போம். இவங்க ட்ரம்ப் ஜெபம் பண்றது, ரட்சிப்பு பண்ண ஜெபம் பண்ணிருப்பாங்க. காரணம் என்ன? வேத வசனம் அவங்களுக்குள்ள இல்லை. இஃப் யூ ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட் இன்சைட் யுவர் ஹார்ட், யூ வில் வின் யுவர் பேட்டில். உன் போற நீ அழகா. ஆண்டவர் பிசாசு எப்படிங்க ஜெயிச்சாரு? வேத வசனத்தை வைத்துதான் ஜெயித்தான். நீ வேத வசனத்தை வைக்க கூடாத அளவுக்கு பிசாசு உன் இருதயத்தை மற்ற உலக கண்ணில் காட்டுகிற மாயான காரியங்களை வைத்து உன் இருதயத்தை நிரப்புகிறவனாயிருக்கிறான். என்னைக்கு உன் இருதயம் முழுதுமா வேத வசனத்தினால நிரப்புகிறாயோ உன் போர் அழகா இருக்கும். கண்ணில் அதிசயம் காணும், அற்புதம் காணும். யோசுவா போயிட்டு மிகப்பெரிய போராளி. யோசுவா எவ்வளவு பெரிய போராளி தெரியுமா? அவன் நினைச்சா
அவன் பேரை கேட்டா ராஜாக்கள் நடுங்குவானுங்க. இவன் ஒத்தாளு. மோசேவாது பரவாயில்ல, ஆண்டோடைய சத்தத்தை கேட்டான், பக்கத்தில் போனான், அபிஷேகம் பெற்றுக்கொண்டான், அவனோட பேசினாரு, அப்பப்போ கூப்பிட்டு ராஜா வடராஜான்னு பேசினாரு. இவனும் அப்பப்போ ஓடி ஆண்டவரே கர்த்தாவே இது என்ன பண்ணணும்னு கேட்டு பேசினான். யோசுவா எங்கன்னா அந்த மாதிரி பேசினானுக்குது வாய்ப்பே இல்லை. ஆனா பேரை கேட்டா நடுங்கினான். காரணம் தெரியுமா? மோசேவுடன் உடன்படிக்கை செய்த ஆண்டவருடைய எல்லா கவனன்ஸையும் இவன் நினைவு கூர்ந்தவனாயிருந்தான். என்றைக்கு வேத வசனத்தை உன் வாழ்க்கையில நினைவு கூறுகிறாயோ அன்றைக்கு உன் போர், உன் சிந்தனை, உன் இலக்கு, உன் தரிசனம், உனக்கு வைத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அழகா நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பல பேருக்கு ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்து ரட்சிப்புகளை கூட்டு வந்தாருன்னே தெரியாது. பல பேருக்கு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்கன்னே தெரியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஞானசான சர்டிஃபிகேட் வேணும் பாஸ்டர். எப்பங்க ஞானசானம் எடுத்தீங்க? 2099 நினைக்கிறேன்னு. 2099 வந்துடுச்சு. பாவம், நானும் இருக்கிற எல்லா அந்த புக்கு, ஒரு புக்கு ஒன்று வச்சுக்கிறோம். எதுக்கு? ஜீவ புத்தகம் மாதிரி அதில் பேர் எழுதி வச்சுக்கணும். நம்ம எடுத்து தேடி பார்த்தா அப்படி ஒரு பேரே இருக்காது. அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் நீங்கள் அன்னைக்கு அந்த பிரசங்கம் பண்ணீங்க. அப்புறம் நான் போய் என்ன பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு தேடணும். ஞானசானம் ஏற்று தெரியாது, எந்த வசனத்தை கொடுத்து ரட்சிப்புகளை ஒன்று கூட்டு வந்தாருன்னு தெரியாது. எதுக்கு நம்ம இப்படி இருக்கிறோம்? இப்படி இருந்தா பரலோகம் போகவே முடியாது. காரணம் என்னன்னா, பிசாசு நம்ம போக வேண்டிய இலக்க அழகா காலி பண்ணுகிறவனா இருக்கான். ஒருவேளை இன்றைக்கு உன்னை அழைத்தவர் எங்க திறமா கூட்டு போக அழைத்திருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல உன்னை என்னையும் கொண்டு போவதுதான் அவருடைய வேலையா இருக்கிறது. அங்க போகக்கூடாது என்பதற்காகவே அவன் செய்கிற தந்திரங்களை நீங்க அறிந்து கொண்டு இன்றைக்கு அந்த போர்ல எழுந்து, இன்னைக்காவது எழுந்து நீங்க போயிட்டு என்ன பண்ணோம்? வேத வசனம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனம் வாசிங்க. ரொம்ப ஈஸியான வசனம் சொல்றேன். வேதத்துல ரொம்ப ஈஸியான வசனம் ஒண்ணு இருக்கு. என்ன வசனம் சொல்லுங்க? இயேசு எப்ப கேளு, ஏங்க உங்களுக்கு பிடிச்ச வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்? இது அழுமூஞ்சா இருக்கும், அதனாலதான் இயேசு கண்ணீர் விட்டாரு. இயேசு உங்களுக்காக என் சமாதானத்தை விட்டு சென்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு சமாதானமே இருக்காது. இது அழுது மூஞ்சியா இருக்கும், அதனாலதான் இயேசு கண்ணீர் விட்டார் வசனம் தெரியும். வேற எதுவுமே யோசிச்சு பாருங்களேன். நீ என்றைக்கு உனக்கு பலமான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இருதயத்துல வைத்து, சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், அவங்க செவுத்துல எழுதி வைத்துக் கொள்வாங்க. நானா சொல்றேன், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன் தலைமாட்டில் எழுதி வச்சுக்கோ. நீ எழும்பும் போதெல்லாம் பாரு, ஒரு நாள் நான் என் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நான் நடப்பேன்னு தீர்மானித்து தினந்தோறும் ஜெபித்து கொண்டே இரு. உனக்குள்ளே அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உன்னை அழகாய் உன் தரிசனத்தில் ஆண்டவர் அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். நேரம் கடந்து கொண்டே இருப்பதனால மூன்றாவது காரியத்துக்கு போய் விடுகிற. மூணாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், உங்களை அழைத்த அழைப்புக்கே அவன் என்ன பண்ணுவான்? உங்களை தோற்கடிச்சிருவான். வாட் வி ஆர் கால்டு ஃபார், நம்ம எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கா? நல்லா நமக்கு மூச்சு முட்டை சோறு போட. சிலர்லாம் சாப்பிட்டாங்கன்னா மூச்சு வாங்கின பிறகு தான் நிறுத்துவாங்க. தெரியுமா உங்களுக்கு? பிறகு தான் சாப்பாடு நிறுத்துவாங்க. அது வரைக்கும் தள்ளிக்கினே இருப்பாங்க அப்பன்னு. அதுக்கெல்லாம் ஆண்டவர் கூப்பிடல ராசா, அதெல்லாம் நம்ம வாய்ப்பே இல்லை. அப்படி தின்னீங்கன்னா வருவான், பிளேடோட வருவான், சர்ஜிக்கல் பிளேடோட. எதுக்கு? பாக்கெட்டில் ஓட்ட போட்டு மொத்தத்தையும் எடுக்க. அது இப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு கட் போடுவான். அங்கேருந்து ஒரு 2 கிட்னி இருக்கும், அதை எடுத்துட்டு போயிடுவான். வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் எதற்காய் நம்மை அழைத்தார் என்ற அழைப்பையே மறந்துட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் அப்போல்லாம் எப்படி பாடுவேன்னு தெரியுமா சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, மைக் எடுத்தனா 1 மணி நேரம் பாடுவேன். இப்போ எங்கே போச்சு? நான்லாம் பைபிள் பாஸ்டர் சொன்ன உடனே வசனத்தை எடுத்து வாசிப்பேன். இப்போ எங்கே போச்சு? பைபிளே இல்லை. இப்போ பாதி பேர்ட்ட பைபிளே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அப்படி வாசித்தவங்க உங்களை சொல்ல வாசிக்கலாம் 2 நாளாக 3 10 அப்படின்னு சொல்லி டப்புன்னு எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆளே காணாம போயிட்டாங்க பைபிள் சர்ச்சுங்களில். இப்போ காரணம் என்ன தெரியுமா? எதுக்கு ஆண்டவருக்கு அந்த தாளந்தை கொடுத்தாரு, எதுக்கு அடைச்சார் என்ற அழைப்பை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடும். எடுத்து வாசிக்கலாம் வேத வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். மூணாவது காரியம் என்ன தெரியுமாங்க? அவர் உங்களை அழைச்சது என்ன தெரியுமாங்க? உங்களை சுதந்திரமா இருப்பதுக்கு தான் அழைச்சிருக்கார். சுதந்திரம். You have to be living free from all the worldly things. உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, நீங்க விடுதலையாய் சுதந்திரமாய் இருப்பது தான் அவருடைய வேலை. சிலர்லாம் ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவரே உம்முடைய அடிமை வந்திருக்கிறேன். ஆண்டருக்கு அடிமையே தேவையில்லை. பைபிள் அடிமைகளே வாங்க, உங்களுக்கு நான் வேதவசனத்தை பிரசங்க போறேன்னு இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணாரு. ஆண்டவர் உன்னை சகோதரனா, சகோதரியா, மகளா, மகனா, நண்பனா, என்னோட உடன் வேலைக்காரனா அல்லது அப்போஸ்தலனா தான் அழைக்கிறாரு. ஆண்டவரே நான் சிறு பூச்சா வந்துக்கிறேன், நீ மண்ணுக்குள்ளதான் இருக்கணும், என் பூச்சி மேல வந்தது. சில ஜபம் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்குலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஜபம் கேட்கும் போது. ஏன்னா அன்றைக்கி ஜபம் ஃபுல்லாக எனக்கு காமெடியாகவே இருக்கும். ஆண்டவரே நான் ஒரு சிறு பூச்சா, கேட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த பூச்சி புண்ணு என்னது புழு இதெல்லாம் மண்ணுக்குள்ளே தான் இருக்கணும், மண்ணை விட்டு வெளியே வரவே கூடாது. பரலோகத்துக்கெல்லாம் வந்துடாத. பரலோகத்துக்கு வரணும்னா நீ சுதந்திரமாய் இருக்கணும். அந்த சுதந்திரம் என் ரட்சகர் ஒருவர் மாத்திரம்தான் தருகிறவராயிருக்க. முதல்ல you have to feel that you are a free man, free from all the worldly things. உலக பிரகாரமான காரியம் உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது, எனக்கு பரலோகம் மாத்திரம்தான் அப்படின்ற உணர்வு உனக்கு முதல்ல வரும். ஒரு உணர்வு. நம்ம நிறைய சாட்சி கேட்டுக்கிறோம், நிறைய சாட்சிகள். அவங்க சாட்சி சொல்லும் போதெல்லாம் நமக்கு அப்படியே புல் அரிக்கும், ஐயோ நமக்கும் அப்படி நடக்கணும். ஆனால் நடந்தால் நம்ம வரமாட்டோம். சிலர்லாம் சாட்சி சொல்லுவாங்க, குழந்தை இறந்து விட்டான், வீட்டில் படுக்க வைத்து விட்டு அந்த நாள் ஆராதனையை முடிச்சுட்டு தான் நான் அடக்கம் பண்ணேன் அப்படின்னு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வீட்டில் நடந்தா சர்ச்சியோ அங்கெல்லாம் வரணும், வரலன்னா சர்ச்சில் வந்து யாருமே வரல பார்த்தீங்களா அப்படின்னு அது வேற குறை சொல்கிறதுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், பரலங்களாம் வாய்ப்பே இல்லை ராச்சா. உங்களெல்லாம் பிசாசு காலி பண்ணுகிறான், அவனுடைய போரில் தூக்கி போட்டு உங்களை பந்த அடினுகிறான். யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் என் ஆத்துமா என்னை அழைத்தவர் என்னை சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார், அவரை ஆராதித்தே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அதை கொடுக்காத அளவுக்கு எல்லா கட்டுப்பாடையும் சிந்தனையில கொடுத்து விடுகிறவனா நீ அடிமனே வச்சிருப்பான். வேதத்தில் எங்குமே இயேசு உன்னை அடிமையாக வைக்க விரும்பவே இல்லை. எந்த சீஷர்களும் அடிமையாக வைக்கவே இல்லை. எந்த தீர்க்கதரிசிகளும் அவனோட இருந்தவர்கள் அடிமையை வைக்கவே இல்லை. எந்த இடத்துல பிதாவானவர் என் அடிமையே வா அப்படின்லாம் கூப்பிடவே இல்லை, என் சுதந்திரவாளியே வான்னு தான் கூப்பிட்டாரு. அப்படி என்றா ஒன்னுலாம் தெரிஞ்சுக்கோ. மூணாவது காரியம் என்ன தெரியுமா? யூ ஆர் அ ஃப்ரீ மேன். அடுத்த வசந்த வாசலாம் எபேசியர் 4:11-13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்க பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஆண்டவர் உங்களை அழைச்ச அழைப்பு எதுக்கு தெரியுமா? அழைச்ச அழைப்பு எதுக்கு தெரியுமா? நம்ம அப்படியே வசனத்தை கேட்டு 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 நல்லா தெரிஞ்சுக்கலேன். ஒரு வீட்டில் ஒரு பானை இருக்குதுன்னு வச்சுக்கலேன், அந்த பானையில் கொள்ளுற அளவுக்கு தான் போட முடியும். பிடிக்கிற அளவு, கொள்ளுற அளவுக்குன்னா அது நசுங்கோட இல்லை, அதை பிடிக்கிற அளவுக்கு தான் போட முடியும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு அலுமினிய குண்டா இருக்குது, இல்லை சில்வர் தங்க குண்டா வச்சுக்கலாம். தங்கம் குண்டா இருக்குது, தங்கம் குண்டாவில் நீங்கள் கோதுமாவாக கட்டி நிற்கிறீங்க, அதை பிடிச்சி டைட் ஆகுதுன்னு ஒரு நல்ல சமிட்டி எடுத்து அடிச்சு 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 அது ஃபுல்லாக கொட்டை கொட்டை என்ன ஆகும்? உடச்சிடும். அது உங்களுக்கும் பயன்படாது, அந்த மாவும் பயன்படாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாவு ஐயோ டப்பா குண்டா உடஞ்சி மாவு கீழே கொட்டிச்சு, பரவாயில்ல நான் எடுத்து அதில் சப்பாத்தி சுற்றி சாப்பிடுவேன்னு எத்தனை பேர் சாப்பிடுவோம்? நீங்கள் நினச்சி கொடுக்குறீங்க ஆண்டரை நான் அழைத்த அழைப்பு இந்த சர்ச்சில் அப்படியே குண்டா மாதிரியே உக்காந்து நீங்கள் ஊற்றுங்க நான் வாங்கிக்கிறேன்னு அப்படியே உக்காந்து ஒரு நாள் டம்முன்னு வெடிவே. உனக்கும் பிரயோஜனம் இல்லை, சர்ச்சுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சர்ச்சுக்குன்னா இங்கே இல்லை, பரலோகத்தில் அவர் தான் திருச்சபை தலைவராக இருக்கார், அவருக்கும். அப்போ அழைத்த அழைப்பு என்ன தெரியுமாங்க? எப்படியாவது பரலோகத்துக்கு ஆத்மா கூட்டு வரும். ஆனால் நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டோம். பிசாசு அதை மட்டும் செய்ய விட மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாருக்கா சத்தியம் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு எப்படியாவது ஒருத்தருக்காவது ட்ராக்ஸ் கொடுப்பேன்னு அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு காலைல தலைவலி இருக்கும், அன்னைக்கு மழை பெய்யும், அன்னைக்கு வெயில் கடுமையாக இருக்கும், அன்னைக்கு சோறு இருக்காது, கால் எடுத்து வச்சா கால் வீங்கி போயிடும், அல்லது இடுப்பு எழும்பாது பெட்டிலேருந்து. அன்னைக்கு தான் எல்லா வியாதியும் கொடுப்பான். அதையும் தாண்டி நின்றுப்பார் பிசாசு வெக்கப்பட்டு ஓடுகிறவனாயிரு. ஆனால் நம்ம அதை செய்யறதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பிசாசு வெக்கப்பட விடுறதே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற வெக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் தான் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாரு. எது வரைக்கும் தெரியுமா? நீங்க வர வரைக்கும் ஏற்றுக்கிட்டே இருப்பாரு, அங்கே போகிறதுக்கு ஏற்றுக்க மாட்டாரு. அங்கே ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாரு, நீ யாருன்னு தெரியாது தம்பி கிளம்பு அப்படின்ட்டுருவாரு.
அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளு, உன்னை அழைத்த அழைப்பை காலி பண்றது தான் அவனுடைய வேலை. மூணாவது காரியம் பார்த்து கொண்டிருக்கோம். முதல்ல நம்ம பார்த்தது என்னவென்றால் அவன் ரட்சிப்பை காலி பண்ணிடுவான். ரெண்டாவது, வேத வசனத்தை உன் இருதயத்தில் வைப்பதோ அல்லது உன்னோட வாக்குத்தத்தம் பண்ணிதை நிறைவேற்றுவதற்கோ அல்லது உன்னுடைய தரிசனத்தில் உன்னை அழைத்து கரம் பிடித்து வழிநடத்துவதோ அதை காலி பண்றது அவனுடைய வேலை. அதுதான் மிகப்பெரிய போரா இருக்கு. மூணாவது, அவருடைய வேலையை செய்ய விடாம பண்றான். இன்னைக்கு அதுதாங்க ரொம்ப, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் பரலோகம். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்களேன், பரலோகத்தில் நாம் ஒருவரை காண்போம். ஒருவரை எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போகும்போது கூட்டமாக நிற்பேன். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒத்தால் தனியாக போனால் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே எல்லாம் பேசலாம் நிறுத்திடுவாங்க, அமைதியாக வந்துட்டாளா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா நீ ஒரு தேவையில்லாத ஆள் இந்த கூட்டத்தில். நீ போன உடனே பிற அந்த கூட்டம் கலக்கலன்னு ஆகிடும். பரலோகம் அப்படித்தான். நீ தனியாக போன வச்சுக்க, பரலோகமே அமைதியாக ஆகிடும். சரி, வந்துக்குது, என்ன பண்ணுறது? ஸோ ஓரமாக சீட்டு போட்டு உட்காருவி. நீ அப்படி திரும்பி வெளியே போய் பாரு, பரலோகத்தை விட்டு வெளியே வந்து பாரு, பரலோகமே சந்தோஷமாயிடும். இன்னைக்கு அநேகர் அப்படி தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு நீ மாத்திரம் தேவையில்லை, உன்னுடன் திரளான ஆட்களை அழைத்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கு. எனக்கு கவலையே இல்லை. உங்கள் தலையில் இருக்கிறது போல என் கிரீடத்தில் இருக்கணும்னு நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கேன். தலையில் என்ன இருக்கு? பாஸ்டர் மூளைன்றாதீங்க, மூளைலாம் யாருக்கும் இல்லை, மண்ணு தான் இருக்குது அப்படின்னா அதில் தலைக்கு மேலே என்ன இருக்குது? முடி இருக்கு. முடி இருக்கவங்களாம் ஞாபகம் வச்சுக்க, முடிஞ்சா எண்ணிக்க, அத்தனை ஆத்துமா சேர்த்து இங்கே கொட்டின பிறகு அங்கே போனால் அப்படியே தங்கத்திலேயே அப்படியே ஜேடி வச்சுக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ என் தள்ள ஒரு முத்து வைக்கணும், ஓகேவா? உங்கள் முடி ஒரு முடியை பிடிக்கிட்டு ஒரு முத்து வைக்கணும். நீங்கள் ஒரு 10,000 கோடி இல்லை 1 கோடி ஆத்மா சம்பாதிச்சிங்க வச்சிங்களேன், முடி என்ன ஆகும்? கூந்தல் ஆகிடும். நீ நடக்கும் போது அழகாக இருக்கும். இங்கே கூந்தலை ஆட்டிக்கிட்டு நடந்ததெல்லாம் வேஸ்ட்டு. அங்கே பொம்மை முத்துக்களை ஆட்டிக்கிட்டு நடக்கும் போது அங்கே பார்க்கும் போது அப்படியே ஜொலிக்கும். ஆனால் அங்கே வழுக்க மாட்டே என்ன மாதிரி இருந்துடாத. பார்க்கும்போது கிளார் அடிக்கும். அந்த வெளிச்சத்தில் என் பிதா ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியில் மண்டையில் கிளார் அடிக்கும். எந்த கிளாரு? கிரீடம் கொடுப்பாரு. ஒன்றும் இல்லை, சில்வர் தட்டுக்குதுல வீட்டில் இருக்குதா? யாராவது வீட்டில் அதை நல்லா லைட்டு போட்டு லைட்டுக்கு நேரம் நிமிச்சு பாருங்க, கண்ணு கூசும். அப்படிதான் உங்க கிரீடம் இருக்கும். நீ ஆத்துமா சம்பாதிப்பதை பிசாசு தடை பண்ணுவதுதான் அவனுடைய வேலையாக இருக்க. இந்த காலையில் 3வது பெரிய யுத்தம் தெரியுமாங்க. ஆண்டவர் எல்லாரையும் வேற வேற வேலைக்கு அழைத்தார். ஊழியனோடனே நம்ம ஆளுகள் என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க? நான் சர்ச்சுக்கு பாஸ் ஆகணும். பாஸாக இருப்பதை விட வேற எதனா வேலை பார்க்கறது பெட்ரு. என்னெல்லாம் கேட்டான். என்னை கேட்டு, பாஸ்டர் நீங்கள் எதனா வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதர் பேசாமல் சாப்பிட்டு தூங்குற வேலை செய்யறதுனால வெட்டியாக வேலை செய்யணும் கூட சொல்லுவேன். பாஸ்டாக இருக்குது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க பாஸ் ஆகிறது ரொம்ப மேன்மையான வேலை, அழகாக வெள்ளச்சொக்கா போட்டுக்கிட்டு மைக்கில் டாட்டு போட்டுன்னு பேசுகிற அந்த கதைலாம் இல்லை. ஒரு விசேஷிக்கிட்ட திட்டு வாங்கிக்கணும் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக ஜோமணி பாயாசத்தை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எந்த பாயாசம் உங்களுக்கு தெரியும். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ ஒன்று நாளாக தெரிஞ்சுக்கோ, ஊழியம் என்பது போதகராவதல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர. இந்த வருஷம் இது எத்தனை மாதம்? 5ஆம் மாதமா? 5வது மாதம். இந்த 5வது மாதம் முடிய போது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 25 தேதி. 5வது மாதம் 25ஆம் தேதிக்குள்ள அட்லீஸ்ட் 5 ஆத்துமா நான் சம்பாரிச்சுன்ற மாதிரி கை தூக்குங்க பார்ப்போம். இங்கேயே தூக்கல, அங்கே போய் பரிசுத்தனை தூக்க பாருங்க. எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? இது உங்களை கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. This is a warning that we are in a biggest battlefield, that we are fighting the battle against the satanic powers. அவன் நம்மளை செய்ய விடாத என்ன பண்றான்? இன்னைக்கு விழித்துக்கொள். என் போர் இந்த உலகத்துல வறுமை அல்ல, தரித்திரம் அல்ல, கடன் அல்ல, வியாதி அல்ல, என் சரீரம் அல்ல, என்னுடைய இல்லாமை அல்ல, நான் ஆத்துமா இல்லாததாங்க என் போர். நீ நினைக்கிறையோ, அன்றைக்கு என் ஆண்டவர் உன்னை எட்டம் கொள்ளாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருப்பார். எட்டம் கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய வேலையை தொடங்கிட்டோன்னு வச்சுக்க, அவர் எல்லாத்தையும் அழகா நடத்திட்டே இருப்பார். நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்றைக்கு ஒன்று யோசிப்பாரு, 5 மாசம் ஆகுது, சரி 5 ஆத்மாவானா 3, கடைசியில் நான் ஆபிரகாம் மாதிரி ஆயிட்டேன்பா. ஆண்டவரே 50 பேர் இருந்தா ஊர் அழிக்க மாட்டீங்களோ? 10. கடைசியில் ஆண்டவர் ஒத்தந்தாங்கிறான், டே தூதர் நான் பண்ண வெளியே தூக்கி போடா அப்படின்ட்டார். ஒரு ஆத்மா கூட இந்த 5 மாசத்துல நீ சம்பாதிக்கலன்னு வச்சுக்க,
பிசாசு உன் போரை நாசம் பண்ணிட்டு இருக்கான், உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கான், உன்னை அழைத்த அழைப்பை நாசம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு விரோதமா நீ சண்டை போடு. இந்த உலக காரியத்தை சண்டை போடவே போடாத. அதுதாங்க உண்மையான வார்ஃபேர். த ரியல் வார்ஃபேர் என்ன தெரியுமா? அவருடைய வேலையை செய்ய விடாம தடுப்பது தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடறேன். எப்படியோ வந்து சொல்ல வேண்டிய ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் லேட் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் எழுந்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். 2 தீமோத்தேயு 1:9 வாங்க. 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய கிரியையின்படி ரட்சியாமல், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இங்க பாருங்களேன், அவர் அழைக்கும் போது, நம்மளை ரட்சிக்கும் போது, நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் ரட்சிப்பு தரலங்க. அவரு நம்ம ஏதோ பெரிய வேலை செஞ்சுட்டா அதனால அவர் ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்து விட்டா அந்த ரட்சிப்பை வைத்துக் கொண்டு நம்ம பரலோகம் போய்விடலாம் அப்படின்லாம் கிடையாது. அவர் நம் மீது வைத்த அன்புனால அழைத்தவராயிருக்கிறார். அந்த அன்பு நம்ம மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தை, நம்ம விலையேற பெற்ற ரத்தத்தை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், மாசத்துல ஒரு முறை வந்து ஆண்டோடைய பந்தியில பங்கு பெற்றுக் கொண்டா அவர் ரத்தத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம் நினைத்துக் கொள்கிறோம். வாரந்தோறும் நாள்தோறும் ஒவ்வொரு ஜபத்திலையும், ஒவ்வொரு ஆராதனையிலும், ஒவ்வொரு அபிஷேகத்தில் நிறையும் போது, உன் யுத்தத்தை மெய்யான போர்ல நீ ஜெயித்து நிற்கும் பொழுது பிசாசை துரத்த ஆரம்பிடுவார். அப்ப ஆண்டவர் மகிமைப்பட ஆரம்பித்துடுவார். இன்றைக்கு நம்ம நிக்கிறதுக்கே பயப்படுறோம். நிக்கிறதுக்கே, உங்க தரிசனத்தை நோக்கி நீங்க ஓடுங்க நில்லுங்க அப்படின்னா அது நிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஐயோ என் தரிசனம் சொன்னா என்ன ஆகும்? சொல்லு, சொன்னு சாவுனா சாவு. பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தில் ஃபுல்லாக நிறைச்சி கொடுப்பாரு. கூந்தலோடு நடந்துப்போ. அந்த முத்துக்கள் தங்க வீதியில் கிளிங் 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 சண்டை வரட்டும், சத்தம் வரட்டும். இங்கே சத்தம் வரது முக்கியம் இல்லை. சிலர்லாம் நடக்கும்போது நல்லா சவுண்ட் வரும், பார்த்துக்கிறீங்களா? அப்படியே அந்த அந்த காலத்து பேய் படம் பார்க்குற மாதிரியே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒன்று நடப்பாங்க. அந்த சவுண்டு வேஸ்ட்டு, இது இங்கேயே தான் முடிஞ்சிடும். அந்த சவுண்டு வித்தியாசமா இருக்கும். அப்போ ஒன்று யோசிப்பாரு, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புனால அழைத்தவர், அவர் செய்ய வேண்டியதை அழகாய் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர். ஆனா பிசாசு ஒரிஜினல் வார நம்ம கண்ணில் மறைச்சிட்டான். ஒரிஜினல் போற நம்ம கண்ணில் என்ன பண்ணிட்டான்? மறைச்சிட்டு, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ சத்தியமா பரலோகம் போயிடுவ, பார்த்துக்க. நீ அபிஷேகம் பெற்றவன், நிச்சயமா ஆவியானவர் கொண்டு போயிடுவார, பார்த்துக்க. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளாமல், ரட்சிப்பில வளராமல், ரட்சிப்பில கனி தராமல், ரட்சிப்பில அநேக ஆத்துமாக்களை கொண்டு வராமல், ரட்சிப்பில அழைத்த அழைப்பில நீ நடக்க முடியாம, வேத வசனத்தை வைத்துக் கொண்டு காத்துக்கொள்ள முடியாம நீ இருப்பாய் என்றால் பரலோகம் நிச்சயமா போகவே முடியாது. இதை விட உங்களுக்கு டைரக்டா சொல்லவே முடியாது. அதனால ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளு, இன்றைக்கு ஒருவேளை கடினமான சத்தியமா இருந்தாலும், இல்லை என்றாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் சொல்ல வேண்டியது ஆவியானவர் சொல்லும் பொழுது சொல்லி முடித்து விடுகிறேன். இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் த வேர்ல்ட்லி ஃபைட், நீ உலக பிரகாரமான கடந்த வாரத்தில் பார்த்ததை போல போர்க்களத்தில் என்னை ஆண்டவர் கட்டி வைத்திருக்காங்க, சாபத்தில் வைத்திருக்கிறாரு, எனக்கு எல்லாத்துக்கும் குறை சொல்ல வைத்திருக்கிறார், அந்த வாரம் எனக்கு மேலே வேலை செய்து, இந்த கதெல்லாம் கிடையாது. பிசாசு உண்மையான போர்க்களம் என்பது உன் ரட்சிப்பை காலி பண்றது அவனுடைய வேலை. உன்னுடைய தரிசனத்தை காலி பண்றது தான். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாத உன்னை பாதியிலே நிக்க வைப்பதுதான் அவனுடைய வேலையாயிருக்கிறது. உன்னை அழைத்த அழைப்புல உன்னை கொண்டு போய் சத்தியத்தை சொல்லுவதற்கு, அநேகரை ஆவிக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அநேகரை பரலோகத்துக்குள்ளே வழிநடத்துவதற்கு தடையாய் வைப்பதுதான் அவனுடைய வேலையாயிருக்கிறது. இன்றைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் அந்த யுத்தத்தில் உன்னை எழுப்பி நிற்க வைக்கிறவராயிருக்கா. நீ நின்று பாரு. பிசாசு 7 வழியாய் ஓடுகிறவனாய். இன்றைக்கு நிக்கிறதுக்கே நமக்கு நாதி இல்லை. நிக்கிறதுக்கு பயம். அவனை பார்க்கும்போது பயம், சூழ்நிலைகளை பார்க்கும்போது பயம், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்க்கும்போது பயம். வேதம் சொல்லுகிறது, நீ ஆத்துமா அறுவடையை செய்து பார். என் ஆவியானவர் பிதாவே உன் பக்கத்துல வந்து நிற்பாரு. அவர் நின்னுட்டார்னா ஒருத்தன் நிற்க முடியாது. எல்லாரையும் அலற விட்டு ஓட விடுகிறவராயிருக்க. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பிரியம் உள்ளவர், யுத்தம் செய்வதிலே ஆசைப்படுகிறவராயிருக்கிறார். யாருக்காக தெரியுமா? உனக்காக மாத்திரம்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட யுத்தத்தில் நீயும் நானும் இருக்கிறோமா என்பதை பார். பிசாசு அதில் வைக்கவே மாட்டான், நிம்மதியா தூங்க விடுவான். இதுல வேற வேத வசனத்தை குத்துருவோம். நீதிமானுடைய உறக்கம் நித்திரை ஆண்டோடைய பார்வையில அது வேற நித்திரை. அந்த நித்திரையை பார்க்கும்போது ஆண்டு பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் உன் போர்
இந்த உலகத்தில் அல்ல, ஒரிஜினலா உன் போற பிசாசு உன் கண்ணில் மூடி மறைத்து நீ நல்லவன், நீ கிறிஸ்தவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ அபிஷேகம் பெற்றவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதை நம்பாத, அது மாயையாய் இருக்கிறது. கண்களை மூடி. இஃப் யூ ஆர் நாட் ஸ்டார்டட் தி ரியல் வார், உண்மையான போரை நீ தொடங்கல அப்படின்னா இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் ரட்சிப்பு, நான் அப்படியே சுகமா இருக்கிறேன் அப்படின்னா உன் ரட்சிப்பு எங்கேயோ நலிந்து போய்விட்டது, உன் ரட்சிப்பு ஆட்டங்கண்டு போய்விட்டது, உன் ரட்சிப்புல ஓட்ட வந்து விட்டது, உன் ரட்சிப்பு மொத்தமா காலி பண்ணிட்டா என்று அர்த்தம். If you are standing on the salvation is always a warfare. ரட்சிப்பு தினந்தோறும் போர்க்களமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே உன்னை நடுங்க வைக்கும், பயம் கொண்டு வரும், தேவ பக்தியை கொண்டு வரும். வேத வசனம் உன் வாயில தானா வரும். வேத வசனத்தை அப்படியே அறிக்கையிடுகிறவனாய் மாறி விடுவா. வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கிறவனாய் மாறிடுவா. உனக்கு விரோதமாய் எது இருந்தாலும் வேத வசனத்தை வைத்து அது 7 வழியாய் துரத்துகிறவனாய் ஆண்டவர் உன்னை மாற்றும்படியாய் உன்னை அழைத்தவராய் இருக்கிறார். If you have not yet started the real war, இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீ அடுத்த அழைப்புல நான் வர்றேன் ஆண்டவரே, என்னை பிரித்தெடுத்ததுல நான் வர்றேன் ஆண்டவரே, என்னை நோக்கி பேர் சொல்லி அழைத்ததுல நான் வர்றேன் ஆண்டவரே, இந்த வருடம் முடிறதுக்குள்ளாவது நான் ஒரு ஆத்மாவாத கொண்டு வர ஆண்டவரே. இந்த 5 மாசம் என் வாழ்க்கையில வீணாய் போய்விட்டது. ஒருவேளை உலக போற பார்த்து 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 நான் அப்படியே மயங்கி விட்டேன் என்றா, இன்றைக்கு போற மாத்து, யுத்தத்தை மாத்து, போர்க்களத்தை மாத்து. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தானா இறங்கி உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம அவர் பண்ணுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அநேகர் ரட்சிப்ப திடப்படுத்துகிறவர், பலப்படுத்தும்படியாய் வளர்க்கும்படியாய் என் ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். இஃப் யூ ஆர் தி ரியல் வார்ஃபேர், உண்மையான போர்ல நீ இருக்கிறாய் என்றால் உன் ரட்சிப்பு பலமா இருக்கும். நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. போய் உக்காந்தா பக்கத்துல இருக்கவன் பத்தி எரியணும், பக்கத்துல இருக்க அபிஷேகம் நிறையணும், பக்கத்துல இருக்கிற அசுத்தாவி ஓடணும். நீ போய் நிற்கிற இடத்துல வல்லமையா ஆண்டவர் கிரியை செய்யணும். அப்படி செய்யறாருன்னா உன் மேல இருக்க ரட்சிப்பு கனமா இருக்கிறது, உன் மேல இருக்க ரட்சிப்பு பலமுள்ளதா இருக்கிறது, உன் மேல இருக்க ரட்சிப்பு மகத்துவமானதா இருக்கிறது. நீ பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. இல்லைங்க நான் இன்னமும் அப்படியே இருக்கிறேங்க அப்படின்னா அது வாக்குத்தத்தம் கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், எல்லா காரியத்தையும் நேர்த்தியா அதன் காலத்தை இலையுதிராக மரத்தை போல காலங்களில் கனி தருகிறவராய் உன்னை மாற்றுகிறவராய். இன்ன வரைக்கும் நான் அப்படியே இருக்கிறேங்க, அதே கடன், அதே பிரச்சனை, அதே வாழ்க்கை, அதே தொல்லை, அதே வியாதி, அதே முடியல அப்படின்னு நீ இன்னமும் உலகத்தை பார்த்து கொண்டிருக்க. உன்னை பிசாசு அந்த போர்ல இறக்காம சும்மா டூப்ளிகேட் போர்ல, மாயான போர்ல வைத்திருக்கிற உண்மையான போர் நீ ஆண்டவருக்காய் வாழும் பொழுது அது வருகிறதா இருக்கிறது. அழைத்த அழைப்பை விட்டுறாத, தனியா போயிடாத, கூட்டத்தோட போக பாரு, குடும்பத்தோட போக பாரு, அல்லது உன் ஊரோட போக பாரு. அட்லீஸ்ட் உன் தெருவில் இருக்கிற ஆட்களையாவது கூட்டு போ. அங்க போனா நீ தனியா இருக்க மாட்ட. உனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. காரணத்தமா உன் தெரு மொத்தமா நீ ரட்சிப்புகளை நடத்திருப்ப. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் அங்க வரும். நீ தனியா அங்கேயும் போய் இருக்க மாட்ட. அங்கேயும் திரளான கூட்டத்தோட இருப்பதை ஆண்டவரே பார்ப்பாரு. என்னடா இங்க இவ்வளவு பெரிய கூட்டம், ஐயோ என் மகன் கூட்டமா வந்திருக்கிறா, என் மகள் கூட்டமாய் வந்திருக்கிறா, எவ்வளவு ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறா, எவ்வளவு பேரை பரலோகத்தில் நிரப்பியிருக்கிறான் என்று பார்க்கும்போது பிதாவே எழுந்து உன்னை வரவேற்கிறவராயிரு. அதுதாங்க உண்மையான போர்க்களம். If you are not in the real warfare, commit yourself into God. ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில உண்மையான போர்க்களத்துக்குள்ள நான் காலடி வைக்கிறேன், நான் நிக்க ஆயத்தம் ஆகிறேன் என்று சொல்லு. நீ நின்னு பாரு என் ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றான்னு பாரு, எப்படி அர்த்தம் பண்றான்னு பாரு, எவ்வளவு அற்புதம் பண்றான்னு பாரு, எவ்வளவு அடையாளங்களை உன்னை காட்டுகிறார் என்று பாரு, உன்னை சாட்சியா எப்படி நிறுத்துகிறார் பாரு, உன்னை எப்படி கலங்கரை விளக்காய் மாற்றுகிறார் என்று பாரு, எப்படி உன்னை தலையை உயர்த்தி உன்னை அபிஷேகிக்கிறார், உன் மேல வல்லமை ஊற்றுகிறார் என்பதை பார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உன்னை அபிஷேகிக்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே,
இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். நீ நல்லவன். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை போராய் எண்ணிக்கொண்டிருந்திருப்பார்கள் என்றால் சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். பிசாசு எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்க அந்த போரை நாங்க புரிந்து கொண்டு எங்க ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள, எங்க தரிசனங்களை பாதுகாத்துக் கொள்ள, எங்களுடைய அழைப்பை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டு ஐயோ ஆண்டவரே என்ன ரட்சியும் என்று கேட்ட ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரை, எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை, வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுங்க ஆண்டவரை, பரலோகத்தில் அவங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரை, முத்துக்களால் நிரப்புங்க ஆண்டவரை, அவங்க தலை ஜொலிக்கிற அளவுக்கு மாத்துங்க. அது அழகா நேர்த்தியா இருக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சக்தி விடுதலையாகட்டும். ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்த அதே வல்லமை இவங்களுக்குள்ள இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் அவர் அழைத்த அழைப்பில் நம்மளை வைப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.